أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألم تر إلى الذين قيل لهم كفوا أيديكم وأقيموا الصلاة وآتوا الزكاة فلما كتب عليهم القتال إذا فريق منهم يخشون الناس كخشية الله أو أشد خشية وقالوا ربنا لم كتبت علينا القتال لولا أخرتنا إلى أجل قريب قل متاع الدنيا قليل والآخرة خير لمن اتقى ولا تظلمون فتيلا. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. صلى الله على النبي الأمي وآله وصحبه صلى الله عليه وسلم صلاة وسلاما عليك يا رسول الله صلى الله عليه وسلم بحق سيدنا محمد صلى الله عليه وسلم. அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் இந்த திருக்குர்ஆன் ஷரீஃபினுடைய விளக்க உரையிலே 316வது வாரத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சென்ற வாரம் சூரத்து நிசாவினுடைய 75 76 இரண்டு வசனங்களுக்கு உண்டான விளக்கத்தை நாம் பார்த்தோம். அதிலே அல்லாஹு தஆலா போர்க்களத்தை பற்றி பேசி வருகிற அல்லாஹு தஆலா சஹாபாக்களை பார்த்து சொன்ன ஒரு செய்தியைத்தான் நாம் சென்ற வாரத்திலே நாம் பார்த்தோம். என்ன? சிரமப்பட்டிருக்கவங்க, கஷ்டப்பட்டிருக்கிறவங்க, எங்களுக்கு ஏதாவது உதவி கிடைக்காதான்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யறாங்க? துஆ செய்யறாங்க. துஆவுக்காக வேண்டி அந்த துஆவினுடைய செய்தியை அல்லாஹு தஆலா சஹாபாக்களுக்கு சொல்லாம முதல்ல நீங்க என்ன இப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்கிறீங்க, போர்க்களத்துக்கு போய் போர் செய்ய மாட்டீங்களாங்கிற ஒரு கண்டிப்புக்குண்டான வாசகத்தை சொன்ன உடனே சஹாபாக்கள் கேட்குறாங்க, என்ன ரப்பே, என்ன சொல்ல வர்ற, என்ன நடந்துருச்சு இந்த துன்யாவிலேங்கிற கேட்கிற போதுதான் அல்லாஹு தஆலா இப்பேற்பட்ட மனிதர்கள், கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு மனிதர்கள் துஆ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, எங்களை இந்த அநியாயக்காரனோட இந்த ஊரை விட்டு எங்களை வெளியேற்றி எங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்க மாட்டாயா, எங்களுக்கு ஒரு வழியையும் எங்களுக்கு ஒரு உதவியாளரையும் நீ ஆக்கி கொடுக்க மாட்டாயான்னு துஆ கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சமூகம் ஒரு கஷ்டப்பட்டுக்கிட்டு அந்த மனிதர்களுக்காக வேண்டி துஆ செய்யறது, உதவிக்காக வேண்டி நீங்க போங்க, போய் எதிரிகள் இடத்துல போர் செய்யுங்கன்னு என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க. யார் துஆ செஞ்சது? யார் துஆ செஞ்சாங்க? மக்கமா நகரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் புறப்பட்டு மதீனாவுக்கு வந்துட்டாங்க. சில சஹாபாக்கள், சில மனிதர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, போகிற விஷயத்துல கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டுச்சு. போகிற விஷயத்துல கொஞ்சம் தாமதம் ஏற்பட்ட உடனே இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு காஃபிர்கள் என்ன செஞ்சாங்க, அந்த முஸ்லிம்கள் என்ன செஞ்சாங்க, போகாம தடுத்து வச்சுக்கிட்டாங்க. சரி, போகாம தடுத்து வச்சதுதான் பரவாயில்லண்டா, இல்ல, நிறைய சிரமத்தையும் நிறைய கஷ்டத்தையும் என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க.
அது எந்த அளவுக்குன்னு சொன்னோம்னா, ஒரு அடிமையை பயன்படுத்துறதை விட மிக மோசமாக அந்த சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, கஷ்டப்படுத்தினாங்க, துன்பப்படுத்தினாங்க. அப்ப மக்கமா நகரத்தில் இருக்கிற சஹாபாக்கள், கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற சஹாபாக்கள் அல்லாஹ்விட துஆ செய்றாங்க, யா ரப்பனா அக்ரிஜ்னா மின் ஹாதிஹில் கரியத்தில் லாலிமி அஹ்லுஹா. இந்த ஊருக்காரங்க அநியாயக்காரங்க, மக்காவில் இருக்கிறவங்க. எப்படிங்க நம்ம சொன்ன விளக்கம் சொல்லி கொடுத்தோம். மக்காவில் இருக்கிற சஹாபாக்கள் மக்கமா நகரத்தை அந்த நேரத்தில் சொல்றாங்க, இந்த ஊருக்காரங்க அநியாயக்காரங்க, இந்த அநியாயக்கார ஊர்ல இருந்து எங்களை நீ என்ன செய்யணும், வெளியேற்றிடு. ரப்பனா இஜஅல்னா ரப்பனா ஜஅல்னா வஜஅல்னா மின் லதுன்க வலியன் வஜஅல்னா மின் லதுன்க நசீரா. யா அல்லாஹ், உன் புறத்திலிருந்து எங்களுக்கு ஒரு வழியை அனுப்பிச்சு வை. என்ன செய்ய, ஒரு வழியை அனுப்பிச்சு வை. வஜஅல்னா மின் லதுன்க நசீரன், உன் புறத்திலிருந்து எங்களுக்கு ஒரு உதவியாளரை அனுப்பிச்சு வை. வலி அப்படிங்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நசீர் அப்படிங்கிறது ஒரு சஹாபி அல்லாஹ் தஆலா குறிப்பிட்ட அந்த இடத்துல என்ன செய்யறா சொல்லி காண்பிக்கிறாங்க. அப்ப துஆ கேட்ட உடனே அல்லாஹ் தஆலா இந்த செய்தியை சஹாபாக்களான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு இறக்குறதுக்கு முன்னால, கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றதுக்கு முன்னால அல்லாஹ் தஆலா ஆயத்துல எப்படி சொல்றானா, என்ன நீங்க இன்னமும் போர் செய்யாம உட்கார்ந்துகிட்டு இருக்கிறீங்க? சில மனிதர்கள் சஹாபாக்கள் பலகீனமானவங்க, ஆண்கள், பெண்கள், வயோதிகள், சிறுவர்கள் எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்காக வேண்டி எதிரிகளை பிடித்துல போர் செய்யாம என்ன இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறீங்கன்னு ஒரு கண்டிப்பினுடைய தோரணையில என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா சஹாபாக்களை பார்த்து சொன்னான். உடனே அல்லாஹ் தஆலா அந்த சஹாபாக்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, புறப்பட்டு போகணும். அப்ப என்ன செய்தி அப்படின்னு சொன்னோம்னா, சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க துஆ கேட்டவுடனே என்ன நடக்குதுங்க, ஒரு வழியும் ஒரு நசீரும் ஒரு உதவியாளரும் அல்லாஹ் தஆலா ஒரு வழி என்ன செஞ்சாங்க, அனுப்பிச்சு வைக்கிறான். அப்ப துஆ கேட்டா என்ன கிடைக்கும், துஆ கேட்டா என்ன கிடைக்குங்க, அதற்குண்டான பலன் கிடைக்கும். துஆ அப்படிங்கிறது என்னங்க, நமக்கு சொன்னோம்லங்க, என்னங்க துஆ அப்படிங்கிறது என்னங்க, ஒரு மனிதன் அல்லாஹ்வை நெருங்குறதுக்குண்டான முதல் சாதனம். என்னங்க, ஒரு மனுஷன் அல்லாஹ்வை நெருங்குறதுக்குண்டான முதல் வழி. இதையும் தாண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கத்துல சொன்னா, இபாதத்தினுடைய மூளை எதுங்க, துஆ. என்னங்க, இபாதத்தினுடைய மூளை. ஒரு மனுஷனுக்கு மூளை எப்படி அவசியமோ, ஹார்ட் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது, கண்ணு நல்லா தெரியுது, கை நல்லா வேலை செய்யுது, நல்லா சாப்பிட்றாரு, நல்லா தூங்குறாரு, நல்லா மோசன் போறாரு, எல்லாம் நடக்குது. ஆனா மூளை இல்லைன்னா என்ன செய்வாங்க, என்னங்க சரியான பைத்தியக்காரனா இருக்கிறானே, என்னப்பா மூளை இல்லையே, சரியான அழகா தான் இருக்கிறாருங்க, நல்ல தோற்றம்லாம் சரியா இருக்குது, ஆனா என்ன ஃபங்க்ஷன் இல்ல, மூளை ஃபங்க்ஷன் இல்ல. அப்ப அந்த மனுஷனை நம்ம என்ன செய்வோம், மனுஷனுடைய கேட்டகரிக்குள்ள கொண்டு வர மாட்டோம். தள்ளி வைப்பா, கொஞ்சம் தள்ளி வை. இப்ப ஒரு மனுஷனுக்கு மூளை எப்படி அவசியமோ, வணக்கத்தினுடைய மூளை எது தெரியுமா, துஆன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்கள்கிட்ட ஒரு ஆயுதத்தை கொடுத்துட்டு வச்சிருக்கிறேன், அந்த ஆயுதம் உங்க கையில இருக்கிற வரைக்கும் உங்களை யாரும் நெருங்க முடியாது. என்னங்க ஆயுதம், ஆயுதமே அத்ஆ சிலாஹுல் முஃமினீன், மூமின்களுக்கு துஆ அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆயுதம் தாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னங்க, இந்த இடத்துல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான செய்தியை தான் என்ன செஞ்சோம், நாம சென்ற வாரத்தோட தஃசீர்ல நாம என்ன செஞ்சோம் பார்த்தோம். அப்ப எல்லா நேரத்திலையும் அந்த காலத்துல துஆவால சாதிச்ச சமூகம், என்னங்க அந்த காலத்துல துஆவால காரியத்தை சாதிச்ச சமூகம் இன்னைக்கு அதை என்ன செய்யறது இல்லைங்க, எடுக்கிறது இல்லை. மாத்திரையை நம்புற அளவுக்கு கூட இன்னைக்கு மனுஷன் துஆவை நம்பல, அல்லாஹ் ரசூல் என்ன செய்யலைங்க, நம்பல. நாம சொன்ன ரெண்டு செய்தி சொன்னோம். ஒண்ணு, நாம துஆ கேட்கணும், இல்லையா யார் துஆ கேட்டா கபூல் ஆகுதோ அவங்கள்ட்ட யாருக்கு போய் நீங்க என்ன செய்யணும், சொல்லணும், நீங்க எங்களுக்கு துஆ செய்யணும். எத்தனை சஹாபாக்கள் ரசூலுக்காக வந்தாங்க, எத்தனை பெண்மணிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. இப்போ வாழ்க்கையில் நமக்கு கிடைச்சிருக்கிற பெரிய ஆயுதம் எதுங்க, துஆ. அதுலயும் தனியா செய்யற துஆவுக்கு பவர் ஜாஸ்தியா, கூட்டா செய்யற துஆவுக்கு பவர் ஜாஸ்தியானா எதுக்கு தாங்க, கூட்டா செய்யற துஆவுக்கு என்னதுங்க பவர் ஜாஸ்தி. என்னங்க இதுக்கு புதுசா ஒரு கதை சொல்றீங்கன்னு கேட்கறாங்க. அல்லாஹ்வே ஆயத்து இப்படித்தான் இறக்கி வச்சிருக்கிறான். ரப்பனா, எங்களுடைய ரப்பே, அஹ்ரிஜ்னா, எங்களை நீ வெளியாக்குவாயாக. ரப்பனானா என்ன அர்த்தம், எங்களுடைய ரப்பேன்னா என்ன, அங்க நிறைய பேர் இருக்காங்க அர்த்தம் வந்துருச்சா. சரி, எங்களை நீ வெளியேற்றுவாயாக, இந்த பூமியிலிருந்து எங்களை நீ வெளியேற்றுவாயாக. அப்ப என்ன செய்யறாங்க, ஒரு கூட்டாக செய்யப்படுகிற துஆவுக்கு என்ன ஜாஸ்தி, வேல்யூ ஜாஸ்தி. இதுவும் புரியலன்னா எளிமையான ஒரு உதாரணம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதிட்டே வர்றோம்ல, நாங்க இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம்னு சொல்றோம்ல, யா அல்லாஹ் எங்களுக்கு நீ நேர் வழி காட்டுவாயாக.
நாம ஒரு ஆள் தானே ஃபர்ல தொழுகையில ஓதுறோம் இல்லைங்க, நாம ஒரு ஆள் தான் ஓதுறோம், நம்ம நிறைய பேரை ஓதுறோம், ஒரு ஆள் தான் ஓதுறோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நீ நேர் வழி காட்டுவாயா. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபின், அந்த இடத்துல துஆ அப்படிங்கிறது எப்படி தான் வருது? பன்மையா தான் வருது. ஒருமைக்கும் பன்மைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இல்லைங்க. இப்ப அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபாத்தியாவிலே பன்மையா தான் என்ன செய்றான்? சொல்லி கொடுக்குறான். எங்களுக்கு நீ நேர் வழி காட்டுவாயாக, எஹ்தினா எங்களுக்கு நீ நேர் வழி காட்டுவாயாக, நேரான பாதை எங்களுக்கு நீ காட்டுவாயாக. அப்போ ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட துவாவை காட்டிலும் கூட்டு துவாவுக்கு என்ன இருக்குதுங்க? பவர் இருக்கு. இன்னொரு ஒரு செய்தி நம்ம பார்த்த தஃசீர்ல, கஷ்டப்படுறவங்களுக்கும் சிரமப்படுறவங்களுக்கும் பலகீனமானவங்களுக்கும் உதவி செய்யறது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பிடிச்சமானது. அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பிடிச்சமானது. நம்ம சொன்னோம்லங்க, கைத்தடி ஊண்டிக்கிட்டு ஒரு ஆள் என்ன செய்றாங்க? நடந்து போகிறது கஷ்டப்படுறாங்க. பிடிச்சி கூட்டிட்டு போய் விட்டா என்ன கிடைக்குது? நன்மை கிடைக்குது. அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்றான், வல் முஸ்ததஅஃபீன, பலகீனமானவங்களுக்காக வேண்டி நீங்க போர் செய்ய மாட்டீங்களா? பலகீனமானவங்க யாருங்க? வயசானவங்க, பெண்கள், குழந்தைகள், இவங்கெல்லாம் யாருங்க? பலகீனமானவங்க. அப்ப இதை சார்ந்து இருக்கிற செய்தியை என்ன செஞ்சா, நம்ம சென்ற வாரத்தோட தஃசீல் என்ன செஞ்சா நம்ம பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். என்னைக்குமே நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம், துவாவில் வார்த்தையை கூட்டணும். என்னதுங்க? யாரெல்லாம் என்னை மன்னி அப்படின்னா முடிஞ்சு வச்சா என்னங்க? என்ன மன்னினா என்ன? என்ன கொஞ்ச நேரம் பேச. அல்லாஹ் தஆலா நம்மள்ட்ட பேசுறதுக்கு என்ன செய்றாங்க? அல்லாஹ்கிட்ட பேசுறதுக்கு அல்லாஹ் ஆசைப்படுறான். நாம வாட்டுக்கு வாயை பொத்திக்கிட்டு சும்மா உட்காந்துருந்தா அங்கே என்ன இருக்காது? என்னப்பா வந்து நிறைய பேசுவீங்கன்னு பார்த்தா வீட்டுக்குள்ள வந்து சும்மாவே உட்காந்துருக்கீங்கடா. அப்போ வீட்டுக்காருக்கு என்ன வருங்க? சும்மா உட்கார்றதுக்கு தான் அங்கிருந்து இங்கே வரைக்கும் வந்தீங்களா, இதுக்கு பேசாமல் நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்திருக்கலாம் என்ன செய்வார்? சொல்லுவாரா இல்லையா? அப்போ நம்ம கை தூக்கி என்ன செஞ்சணும்? வார்த்தைகளை கூட்டணும். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? துஆ கேட்குறப்ப ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லலை. யா அல்லாஹ், என் மடமைத்தனத்தால, என் அறியாமையிலால, நான் தெரிந்தோ தெரியாமலோ, ரகசியமாகவோ பிரகசியமாகவோ, கூட்டாகவோ தனியாகவோன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை என்ன செஞ்சாங்க? அறிவிச்சுக்கிட்டே இருந்துட்டு சொன்னாங்க, எல்லாம் உனக்கு தெரியும், நான் சொல்லித்தான் தெரியணுங்கிறது இல்லை, எல்லாம் உனக்கு தெரியும், நீ மன்னிக்கிறவன், என்னை நீ மன்னிச்சிரு. அப்படின்னா என்ன ஆகுனாங்க? அல்லாஹ் தஆலா என்ன செய்யறானுங்க? சந்தோஷப்படுறான் அந்த இடத்துல. அப்ப துஆவ அப்படிங்கிறத வந்து சுருக்கமா முடிச்சிடக்கூடாது. துஆவ சுருக்கமா முடிச்சிடக்கூடாது. நீண்ட செய்தியை பரிமாறிக்கிற மாதிரி என்ன செய்யணும்? அல்லாஹ்கிட்ட என்ன செய்யணும்? பேசணும். சுருக்கமா சொல்றதா இருந்தா துஆவுக்குன்னு கை தூக்கிட்டா அல்லாஹ் தஆலா நம்ம என்ன பேச போறோம்னு அல்லாஹ் காது கொடுத்து கேட்கறதுக்கு தயாரா இருக்கிறான். அல்லாஹ் தஆலா தயாரா இருக்கிறாங்க. ஏங்க, அவன் மட்டும்தாங்க சுருக்கமா சொல்றதா இருந்தா, சுத்தி முத்தி இவ்வளவு நேரம் பேசுறத சுருக்கமா சொல்றதா இருந்தா அவன் மட்டும்தான் நம்ம எவ்வளவு நேரம் பேசினாலும் கேட்பானுங்க காது கொடுத்து. என்னங்க என்னங்க? அவன் மட்டும்தான் நம்ம எவ்வளவு நேரம் பேசினாலும் காது கொடுத்து கேட்பான். மற்றவங்க எல்லாம் பை சும்மா இருங்க பை, என்ன சும்மா சும்மா வளவலன்னு பேசிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு என்ன செய்வாங்க? அதான் அசல்ல சொல்லிட்டீங்க, திரும்ப எனக்கு மகரீப்ல வந்து சொல்றீங்க, மகரீப்ல சொல்லிட்டீங்களா, அப்புறம் எனக்கு திசால வந்து சொல்றீங்கன்னு என்ன செய்வாரு? அவரு டென்ஷன் ஆயிடுவாரு. ஆனா நம்ம ஃபஜ்ர்லயும் சொல்றோம், லுஹுர்லயும் சொல்றோம், அஸ்ர்லயும் சொல்றோம், மக்ரிப்லயும் சொல்றோம், இஷாவிலையும் சொல்றோம், பத்தாதது தஹஜ்ஜத்லயும் முஸல்லா வச்சு பேச ஆரம்பிக்கிறோம். ரப்பு ஒரு தடவை கூட ஆயத்து இறக்கியோ சங்கடப்பட்டோ கஷ்டப்பட்டோ என்னப்பா சும்மா சொன்னதவே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ரப்பு சொல்லியிருக்கானாங்க? எங்கேயா சொல்லியிருக்கிறானா ரப்பு? அல்லாஹ் என்ன சொல்லுவானாமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ்கிட்ட கேட்பாங்களாமா, ரப்பே என்னடா ரப்பே உன் ஆடியோ இவ்வளவு நாளா கேட்டுக்கிட்டே இருக்கிறான், அந்த துஆவை தான் கபூல் பண்ணி விட்டேன், அவர் தான் நிம்மதியா போயிடுவார்ல. என்னங்க இந்த ஹதீஸ் புரியுதுங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துருக்கிறது ஹதீஸ் நம்ம சொல்லியிருக்கிறோம்னு நினைக்கிறேன். இந்த துஆவை கபூல் பண்ணி விட்டுறலாம்ல, அந்த அடியான் தான் நிம்மதியா போயிடுவானே. அல்லாஹ் தஆலா சொல்வானாமா, அந்த அடியான் பேச பேச, அந்த அடியான் என்கிட்ட கேட்க கேட்க எனக்கு இன்பமாக இருக்குது. என்ன இருக்குது? எனக்கு இன்பமாக இருக்குது. அந்த நேரத்தில் நான் கபூல் பண்ணி விட்டுட்டேன்னா அவன் என்ன செய்வான்? என்னை விட்டு போயிடுவான். அவனை எப்போ திரும்ப நான் பிடிக்கிறது? என்னங்க, அவனை எப்போ நான் திரும்ப பிடிக்கிறது? அவன் என்னுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கணுங்கிறதுக்கு கொஞ்ச நேரம் என்ன செய்யணும்? நான் விட்டு வச்சிருக்கிறேன். அவனை கஷ்டப்படுத்தணுங்கிறது நோக்கம் இல்லை. அவன் கேட்க 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 அவன் என்கிட்ட நெருங்கிக்கிட்டே இருக்கிறான்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னங்க, கேட்க கேட்க என்ன செய்யறோம்? நம்ம அல்லாஹ்கிட்ட என்ன செய்யறோம்? நெருங்கிக்கிறோம். இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துஆ அப்படிங்கிறது ஒரு மனிதன் அல்லாஹ்வோடு நெருங்குறதுக்கு உண்டான முதல் சாதனை. இதுதான் என்ன செஞ்சாங்க அன்றைக்கு சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க. இதை தான் என்ன செஞ்சா நம்ம சென்ற வாரத்தோட தஃசீல் என்ன செஞ்சா நம்ம பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் நீ பார்க்க போகிற ஆயத்துக்கள் எல்லாமே நிறைய
அழுத்தமான கருத்துக்களை சொல்லக்கூடிய ஆயத்தை தான் என்ன செய்ய போறோம், நம்ம இனி தஃசீர்ல வரக்கூடிய வாரங்கள்ல என்ன செஞ்சா நம்ம பார்க்க போகிறோம். சமூகத்துல ஒரு பிரச்சனை நடக்குது. என்னங்க, சமூகத்துல ஒரு குழப்பமான ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனைக்கு அல்லாஹ் தஆலா ஒரு கண்டிப்பை சொன்னான். ஒரு பிரச்சனைக்கு அந்த கண்டிப்பை சொல்லிட்டு, இந்தாப்பா ஒரு விளங்குறதுக்கு ஒன்று சொல்றேன் அப்படின்னு சொல்லி 2 செய்தி என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். அன்றைக்கு வாழ்ந்த 1400 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்த சஹாபாக்களுக்கு அந்த ஆயத்து எப்படி கரண்ட்ல நேரடியாக பொருந்துச்சோ, இன்னைக்கு 1400 வருஷத்துக்கு அப்புறம் பின்னால வாழ்ந்துகிட்டு இருக்கிற நமக்கும் இந்த ஆயத்து என்னதுங்க, இன்னைக்கு தான் ஆயத்து இறக்கி வச்ச மாதிரி இருக்கு. என்னங்க சத்து மக்ரிப் தொழுகைக்கு வர்றப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஆயத்தை வாங்கிட்டு வந்தீங்களான்னு சொல்ற மாதிரி இருக்குது அந்த ஆயத்து. சுப்ஹானல்லாஹ். ஆயத்து இறங்குனது எப்ப? 1400 வருஷத்துக்கு முன்னால. ஆனா அந்த ஆயத்துக்கு விளக்கம் பார்க்க ஆரம்பிச்சோம்டா இப்பதான் இறங்கி நாம புதுசா ஆயத்தை வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்குது இந்த ஆயத்து. அவ்வளவு ஒரு அழகான தாத்பரியத்தை, ஒரு நுட்பத்தை என்ன செய்யற அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் மூலமா சொல்றான். ஃபர்ஸ்ட் விஷயம், குழப்பம் நடக்குது, ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு மனஸ்தாபம் நடக்குது, அந்த இடத்துல வேலையாகல. அப்ப அல்லாஹ் தஆலா என்ன செய்யறானா, ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிப்பை சொல்றான். ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிப்பை சொல்லிட்டு 2 விளக்கத்தை என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். 2 விளக்கமும் அவ்வளவு ஒரு அற்புதமான விளக்கத்தை என்ன செய்யறான் கொடுக்குறான். சொல்லப்பட்டிருக்கிற அந்த விளக்கம் அப்படிங்கிறது இன்னைக்கும் நமக்கு கரண்ட்ல அந்த விஷயம் என்ன செய்யுதுங்க, நமக்கு தேவைப்படுது, அது பொருந்திக்கிட்டே இருக்குது. என்ன, ஏற்கனவே நம்ம என்ன செஞ்சோம், சஹாபாக்கள் ஒரு கட்டத்தில் கஷ்டப்பட்டு துவா கேட்டாங்க. இங்க இருக்கிற மதீனாவில் இருக்கிற சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் தஆலா போர் செய்ய சொல்லி போனாங்கிற செய்தியை பார்த்தோம். இப்ப என்ன நடக்குதுன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போகிறாங்கல்ல, இது ஹிஜ்ரத் போகிறதுக்கு முன்னால நடக்கிற ஒரு நிகழ்வு அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை சொல்லிட்டாங்க. என்னதுங்க, ஹிஜ்ரத் போகிறதுக்கு முன்னால நடக்கிற ஒரு நிகழ்வு. ஹிஜ்ரத் போகிறதுக்கு முன்னால மக்காவில் என்ன நிலைமைங்க? ஏங்க, ரசூலுல்லாஹ் மக்காவில இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போனாங்கல்ல, ஏன் போனாங்கங்க? கெடுபிடி அதிகம், நெருக்கடி அதிகம், சத்தமா பாங்கு சொல்ல முடியல, சத்தமா போத முடியல, சத்தமா இஸ்லாத்தை பரப்ப முடியல. ஒருத்தர் பேசிக்கிட்டா என்ன செய்யறாங்க, சண்டைக்கு வந்துடுறாங்க. இதுதான் கஷ்டம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சங்கடப்பட்டவன அல்லாஹ் தஆலா சொன்னா, இவ்வளவு நாளா உங்களுக்கு பிடிச்சமான ஊர்ல இருக்க வச்சுட்டீங்க, இப்ப எனக்கு பிடிச்சமான ஊருக்கு போங்கன்னு அல்லாஹ் எங்க அனுப்பிச்சு வச்சா? யாருக்கு பிடிச்சமான ஊருங்க மதீனா? யாருக்கு பிடிச்சமான ஊரு? அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான ஊர். என்னங்க, எனக்கு பிடிச்சமான ஊர் என் வீட்டை விட்டு என் நாட்டை விட்டு நான் போகிறேங்கிற கவலைப்படுகிற போது அல்லாஹ் தஆலா சொன்னா, எனக்கு பிடிச்சமான ஒரு ஊர் யத்ரிப்ங்கிற ஊர், அந்த ஊருக்கு போங்கன்னு எனக்கு நல்லா இருந்துச்சு. இது ஹிஜ்ரத் போனது. ஹிஜ்ரத் போகிறதுக்கு முன்னால சஹாபாக்கள் நிறைய சங்கடங்களை சமூகத்தில் அனுபவிச்சாங்க. என்ன, அவர் முஸ்லீம் ஆகிறதுக்கு முன்னால் அவருக்கு வேல்யூ ஜாஸ்தி. ஒரு சஹாபி முஸ்லீம் ஆகிறதுக்கு முன்னால் அந்த சஹாபிக்கு வேல்யூ ஜாஸ்தி. யாரும் அந்த சஹாபியை பார்த்தா எந்திரிச்சு நிற்பாங்க, கைகட்டி நிற்பாங்க, ரொம்ப பணிவாக இருப்பாங்க. எப்போ முஸ்லீமுக்கு இஸ்லாத்துக்கு வந்தாங்களோ அப்பவே அவங்களுக்கு உண்டான அந்தஸ்து, அவங்களுக்கு உண்டான மரியாதை என்னாச்சு, சமூகத்தில் குறைஞ்சு போச்சு. இப்போ இந்த நேரத்தில் சில சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அனுமதி கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட அனுமதி கேட்குறாங்க, நாயகமே, நாங்கள் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னால் நாங்கள் ரொம்ப கண்ணியமானவங்களா இந்த சமூகத்தில் இருந்தோம், ரொம்ப கண்ணியமானவங்களா இருந்தோம். எங்களைய பார்த்தா சில பேர் எந்திரிச்சு நிற்பாங்க, சில பேர் கண்ணியப்படுத்துவாங்க. எப்போ நாங்கள் இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டோமோ எங்களுக்கு 2 விஷயம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. 2 விஷயம். ஒன்று, எங்களுடைய கண்ணியம் போச்சு. என்ன கேட்குறாங்க? எங்களுடைய கண்ணியம் போச்சு. 2வது, எங்களை ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க. என்ன செய்யறது? எங்களுக்கு ஒரு அனுமதி கொடுங்க நாயகன், எங்களுக்கு ஒரு அனுமதி கொடுங்க நாயகன். அந்த கூட்டத்தில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருந்தாங்கங்கிறது அந்த ஹதீஸ்ல வருகிற மிக முக்கியமான செய்தி. எங்களுக்கு ஒரு அனுமதி கொடுங்க நாயகன். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்ன அனுமதி உங்களுக்கு வேணும்? இப்படி சொல்றீங்க, முன்னால கண்ணியமா இருந்தோங்கிறீங்க, உள்ளுக்குள்ள வந்தவன கண்ணியம் குறைஞ்சு போச்சுங்கிறீங்க. 2வது, உங்களை இந்த குஃபார்கள், காஃபிர்கள், குறைஷிகள் உங்களை தொல்லப்படுத்துறாங்கிறீங்க, ஒரு அனுமதி கேட்குறீங்க, என்ன அனுமதி கேட்குறீங்க? சஹாபாக்கள் சொன்னாரு, எவன்லாம் எங்களை எதிர்த்து பேசுறானோ அவன் கழுத்தை பூராத்தி வெட்டி அவன்கிட்ட போர் செய்யறதுக்கு நீங்க அனுமதி. என்னங்க,
அவங்கள்ட்ட போர் செய்யறதுக்கு எங்களுக்கு என்ன செய்யுங்க, நீங்க அனுமதி கொடுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா இதுவரைக்கும் இந்த நொடி பொழுது வரைக்கும் போர் செய்யறதுக்கு எனக்கு அனுமதி கொடுக்கல. அல்லாஹ் தஆலா அனுமதி கொடுக்கல. உங்களுக்கு ஏவப்பட்டிருக்கிற தொழுகை, ஜகாத்து, இன்ன பிற வணக்கங்களை சரியா செய்யுங்க, சரியா செய்யுங்க. எவனாவது ஒருத்தன் தப்பு செய்ய வந்தானா, தப்பு செஞ்சானா அவனை மன்னிக்க சொல்லித்தான் இதுவரைக்கும் எனக்கு உத்தரவு. யார் சொன்னார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யாராச்சும் தப்பு பண்ணாலோ, யாராவது சங்கடம் கொடுத்தாலோ, யாராவது நோவினை கொடுத்தாலோ திருப்பி அடிக்கிறதுக்கு எனக்கு இன்னும் வரைக்கும் ஆர்டர் வரலன்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன பார்த்தீங்களா ஹதீஸ் எப்படி அல்லாஹ் விளக்கி கொடுக்குறாங்க. சஹாபாக்கள் போருக்கு அனுமதி கேட்கிறாங்க. இது ஹிஜ்ரத் போகிறதுக்கு முன்னால மக்காவில் நடக்கிற நிகழ்வு. சஹாபாக்கள் போர் செய்யறதுக்கு அனுமதி கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதுவரைக்கும் போருக்கு உண்டான அனுமதி எனக்கு கிடைக்கல. ஒண்ணு. ரெண்டாவது, யாராவது தப்பு செஞ்சாலோ, யாராவது கஷ்டப்படுத்தினாலோ, யாராவது நோவினைப்படுத்தினாலோ அவங்கள மன்னிச்சு விட்டுங்கிறதா எனக்கு ஆர்டர். இதுவரைக்கும் எனக்கு போர் செய்யறதுக்கு உண்டான ஆர்டர் வரல. அதனால நீங்க என்ன செய்யுங்கடா, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 2 வேலை. ஒன்னு, தொழுகிற சரியா நிறைவேற்றுங்க. ஜகாத்தை என்ன செய்யுங்க, நீங்க சரியா கொடுங்க. இதுதான் உங்களுக்கு என்னது கட்டளை. இதை தான் நீங்க செய்யணும். முடிஞ்சிருச்ச விளக்கம். மக்காவிலிருந்து சஹாபாக்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போகனாங்க. மக்காவிலிருந்து சஹாபாக்கள் ஹிஜ்ரத் போகனாங்க. ஹிஜ்ரத் போகனவொன்னே இதுக்கப்புறம் நடக்கிற நிகழ்வு சஹாபா முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லி கேட்பாங்க. இதுவெல்லாம் கேட்டதெல்லாம் உண்மையான சஹாபாக்கள் கேட்டிருக்க மாட்டாங்க. உண்மையான சஹாபி மாதிரி அந்த கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிற முனாஃபிகீன்கள் கேட்ட கேள்வி. முனாஃபிகீன் கேட்ட கேள்வி என்ன? அங்க நடந்துச்சு, ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, மண்டிக்கிறதுக்கு தான் எனக்கு உத்தரவு பண்ணிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. மதீனாவுக்கு வந்தாச்சு. மதீனாவுக்கு வந்தவொடனே அல்லாஹ் தஆலா முதல் போர் எது வந்துச்சு? பத்ர் போர் வந்துச்சு. முதல் போர் எதுங்க? பத்ர் போர். பத்ர் போர்க்களத்திற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? பிரகடனம் செய்றாங்க. எல்லாம் என்ன செய்யணும்? போருக்காக வேண்டி தயாராக. இப்படி போருக்காக வேண்டி தயாராகணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுக்குறப்ப அங்க துடிச்சுக்கிட்டு இருந்த சில மனிதர்கள், சஹாபாக்கள், அவங்களும் இந்த கூட்டத்தில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இருந்த சில முனாஃபிகீன்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னோம்னா, என்னத்துக்கு திரும்பி இப்போ போர் செய்ய சொல்றீங்க? அங்கதான் போரே செய்ய வேண்டாம்ட்டீங்கல்ல, இங்க என்னத்துக்கு போர் செய்ய சொல்றீங்க? நீங்க இங்க என்னத்துக்கு போர் செய்ய சொல்றீங்க? என்னடா ரப்ப, கொஞ்சோன்னு போர்க்களத்தை கொஞ்சம் தள்ளி வைக்க மாட்டியா? இந்த துனியாவில் கொஞ்ச நாள் வாழலாம்னு ஆசைப்பட்டா நீ வாட்டுக்கு போர் செய்யலாம்னு சொல்ற. நீ வாட்டுக்கு யாரு கேட்கிறா? முனாஃபிகீன்கள் பேசுறாங்க. அங்கு கேட்ட சஹாபாக்கள் இங்கே உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த சஹாபாக்கள் இங்க வாய் துறக்கல, அந்த சஹாபாக்கள் இங்க வாய் துறக்கல. அங்க கொடுத்த விளக்கத்தை இந்த முனாஃபிகீன்கள் கெட்டியா புடிச்சுக்கிட்டு, என்ன அங்க போர் செய்ய வேணாம்னு சொன்னீங்க, போர் செய்ய வேணாம்னு அல்லாஹ் தஆலா சொன்னவன் இங்க என்னத்துக்கு வந்து போர் செய்ய சொல்றான்? யார் புடிச்சுக்கிட்டா? முனாஃபிகீன்கள். உண்மையான மூமின் என்னண்டாலும் செய்யலாம், அதுனாலும் ஓகே தான், இதுனாலும் ஓகே தான். இந்த சலுகையை மட்டுமே புடிச்சுக்கிட்டு சில பேர் என்ன செய்வாங்க? தொங்கிக்கிட்டு இருப்பாங்கல்ல. இந்த முனாஃபிகீன்கள் என்ன செய்யறாங்கல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, என்னங்க நாயகமே, என்ன முஹம்மதே, அங்க வேணாம்னு சொல்லிட்டீங்க, இங்க வந்து போர் செய்ய சொல்றீங்க. நீங்க கொஞ்ச நாளைக்கு அவகாசத்தை கொடுக்க கூடாதா? கொஞ்ச நாளைக்கு எங்களை நிம்மதியா வாழ விட மாட்டீங்களான்னு என்ன செய்யறாங்க? எதிர்த்து கேள்வி கேட்க உடனே அல்லாஹ் தஆலா சமூகத்திற்கு அந்த இடத்துல ஒரு கண்டிப்பை சொல்லிட்டு 2 செய்தி என்ன செய்யறாங்க? அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறாங்க. இதுதான் நம்ம பார்க்க போற ஆயத்தினுடைய தஃசீர். கேட்டது யாரு? முனாஃபிகீன். அங்க கேட்டது யாரு? உண்மையான சஹாபாக்கள். சரி, அல்லாஹ் தஆலா என்ன கண்டிப்பா சொன்னா அப்படின்னா, அல்லாஹ் தஆலா என்ன கண்டிப்பா சொன்னா அப்படின்னா, என்ன நீங்க அல்லாஹ்வுக்கு பயக்கிற மாதிரி பயக்கிறீங்க? நீங்க அல்லாஹ் கேட்ட கேள்வி நல்லா விளங்கி. தெருவில் நாய் குறுக்க வந்துருச்சு. இப்போ நாம போய்கிட்டே இருக்கிறப்ப ஏதாவது ஒரு பயம் வரக்கூடிய விஷயம் என்ன செஞ்சிருச்சு? மனுஷனுக்கு வந்துருச்சு. உதாரணத்துக்கு கொரோனாவே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன வந்துருச்சு? கொரோனாவே வந்துருச்சு. ஏதாவது ஒரு நோயே வந்துருச்சு. இப்போ அல்லாஹ்வுடைய பாதியில கேட்கறதா இருந்தா, என்ன அல்லாஹ்வுக்கு பயப்படுற மாதிரியே இதுக்கும் போய் பயப்படுறீங்க? நான் சொல்றது புரியுதுங்களா? யாருக்கு தான் பயப்படணும்? அல்லாஹ்வுக்கு ஒரு மனுஷன் எவ்வளவு அச்சத்தோட பயத்தோட இருப்பானோ அதே மாதிரி பயம் இதுக்கும் பயப்படுறீங்களே. இல்ல அல்லாஹ்வுக்கு பயப்படுறதை விட கொஞ்சம் கூடுதலாவே இதுக்கு போய் பயப்படுறீங்களேன்னு என்ன செஞ்சான்? அல்லாஹ் தஆலா கேட்டான். சொல்ல வர செய்தி புரியுதுங்களா? எங்க நோய் வர்றது, நோயை கொடுக்கறது யாரு தான்? அல்லாஹ் தான் கொடுக்கணும்.
இப்ப மனுஷனுக்கு கொரோனா வந்தவன மனுஷன் என்ன நினைச்சிட்டான்டா, அல்லாவுடைய பயம்லாம் போயிடுச்சு. என்ன எங்க கொரோனா வந்துருமோ, எங்க எனக்கு கொரோனா வந்துருமோ, எங்க எனக்கு கொரோனா வந்துருமோன்னு சொல்லிட்டு மாஸ்க போடவும், கையை கழுவவும், அதை செய்யவும், இதை செய்யவும். உங்களுக்கு ஒரு உண்மையான செய்தி தெரியுமாங்க? எத்தனையோ நல்லடியார்கள் எதுவுமே பயன்படுத்தலைங்க. எத்தனையோ நல்லடியார்கள் எதுவுமே பயன்படுத்தலை. நோய் தானே வந்துட்டு போகுது. இப்போ என்ன தயார போகுது? மௌத்தா தான் ஆக போகிறோம், வேற ஒன்றும் வரப்போகிறது இல்லைல்ல. என்ன சொன்னாங்க? ஆனால் நாமெல்லாம் நினச்சிட்டு இருந்தது எங்கே மௌத்தா போயிடுமோ நாம நினச்சோம். நல்லடியார்கள் நினச்சது என்ன தெரியுமா? மௌத்து தானே வரப்போகுது, வேற ஒன்றும் வரப்போகிறது இல்லைல்ல. எங்க சீக்கு கீக்கு வந்து நம்ம அப்படியே ஏழாமல் ஆக போகிறது அப்படி இல்லை. மௌத்து தானே வரப்போகுது, டைரக்டாக மௌத்து தானே. எங்க கொரோனா வந்துட்டாவே அடுத்து நம்ம என்னதான் முடிவு பண்ணோம்? எங்க சொல்லுங்களேங்க. எங்க கொரோனா வந்துட்டா நம்ம அடுத்து நம்ம என்ன முடிவு பண்ணோம்? காய்ச்சல் வந்தா என்ன செய்யும்? அச்சுச்சோ டைஃபாய்டு வந்துருமோ, அச்சுச்சோ மலேரியா இருக்குமோ, அச்சுச்சோ டெங்கு இருக்குமோன்னு சொல்லி காய்ச்சலுக்கு இத்தனை பரிமாணம் இருந்துச்சு. இப்ப அப்துல் காதருக்கு கொரோனா ஆனா அடுத்து என்னங்க? மௌத்து தான். என்னங்க டைரக்டா நமக்கு என்னதான் வந்துச்சு? இப்ப நாம என்ன ஆகி போச்சுன்னு சொன்னோம்னா, அல்லாஹ் இங்க எப்படி விளக்குறான்டா, நீங்க என்னங்க போர்க்களத்துக்கு போய் இவ்வளவு பயந்துக்கிறீங்க? நீங்க என்ன அல்லாவுக்கு பயக்கிற மாதிரி இந்த போர்க்களத்துக்கு போய் பயக்கிறீங்க? அல்லாஹ் கேட்கிறான். அல்லாவுக்கு ஒரு மனுஷன் பயந்தா எப்படி பயப்பானோ அது மாதிரி இந்த போர்க்களத்துக்கு போய் பயக்கிறீங்களே? இல்ல இல்ல, அவ் அசத்த ஹஷ்யா, அதை விட அதிகமா இந்த போர்க்களத்துக்கு போய் பயந்துக்கிறீங்களே நீங்க. என்னங்க நீங்க இப்படி இருக்கிறீங்களே நினைச்சான். அந்த ஆயத்தை கண்டிப்பா சொல்லிட்டு ரெண்டு விஷயத்தை சொல்றேன். அந்த ரெண்டு விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னால இது வரைக்கும் உண்டான தர்ஜுமாவை பார்க்கலாமே. அல்லாஹ் எப்படி கேட்கறான் பாருங்க. அல்லாஹ் அக்பர். சொல்ற வர செய்தி புரியுதுங்களா? அலம் தர, நாயகமே நீங்கள் பார்க்கவில்லையா? அலம் தர இலல்லதீன, நாயகமே சில மனிதர்களின் பக்கம் நீங்கள் பார்க்கவில்லையா? கீழலகும், அவர்களிடத்தில் சொல்லப்பட்டது, குஃபு, உங்கள் கைகளை நீங்கள் தடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், வஅகீமுஸ் ஸலாத வஆத்துஸ் ஸகாத, சரியாக தொழுகையை நிறைவேற்றுங்கள், சரியாக ஜகாத்தை கொடுங்கள். இதை ரெண்டு மட்டும் செய்யுங்க. இதை தாண்டி எந்த போர்க்களமும் போர் செய்யாதீங்க. உங்க கையை என்ன செய்யுங்க? நீங்க தடுத்து வச்சுக்கீங்க. இது எங்க சொல்லப்பட்டுச்சு? மக்காவில் சொல்லப்பட்டுச்சு. மக்காவில் சொல்லப்பட்டுச்சு. சரி, மக்காவில இருந்து ஹிஜ்ரத் புறப்பட்டு எங்க வந்தாச்சு? மதீனாவுக்கு வந்தாச்சு. இப்போ மதீனாவுக்கு வந்தவன முதல் போர் பத்ர் போர். ஃபலம்மா குதிப அலைஹிமுல் கிதாலு, போர்க்களம் போர் செய்வது அவர்களுக்கு கடமையாக ஆக்கப்பட்டுச்சு. அன்னைக்கு போர் என்னதுங்க? ஃபர்லு. தொழுகிற மாதிரி, நோன்பு வைக்கிற மாதிரி, ஜகாத்து கொடுக்கிற மாதிரி, ஹஜ்ஜு செய்கிற மாதிரி தொழுகை என்னது? இது போரமா என்னதுங்க? ஃபர்லு. அன்னைக்கு சஹாபாக்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டுச்சு? கடமையாக ஆக்கப்பட்டுச்சு. இதா ஃபரீக்கும் மின்ஹும், அந்த நேரத்தில் ஒரு கூட்டத்தார்கள், ஒரு சில மனிதர்கள் யக்ஷௌன அன்னாஸ, மனிதர்களை பயந்து கொண்டார்கள். எதிரில் இருக்கிற போராளி, எதிரில் இருக்கிற காஃபிர் எப்படி இருப்பானோன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டாங்க. எப்படி பயந்துக்கிட்டாங்க தெரியுமா? அதுக்கு அல்லாஹ் தஆலா உதாரணத்தை சொல்றாங்க. ஹஷியத்தில்லா, அல்லாஹ்வுக்கு பயப்படுற மாதிரி பயந்துக்கிட்டாங்க. அல்லாஹ்வுக்கு ஒரு மனுஷன் எப்படி பயப்படுவாருங்க? அது அளவு போல் சொல்ல முடியுமா? அதுக்குண்டான அளவு நெறிமுறைகளை சொல்ல முடியுமா? அது மாதிரி என்ன செஞ்சுக்கிட்டாங்க? நீங்க எதிரில் இருக்கக்கூடிய எதிராளிகளுக்கு என்ன செய்யுங்க? நீங்க பயந்துக்கிட்டீங்க, பயந்து கொண்டார்கள். இல்ல இல்ல, அவ் அஷத்த ஹஷ்யா, அதை விட அதிகமா என்ன செஞ்சாங்க? பயந்துக்கிட்டாங்க. பயந்துக்கிட்டு அந்த மனிதர்கள் சொன்னாங்களாமா, வகாலு ரப்பனா, எங்களுடைய ரப்பே. இப்பையும் பன்மதான், நல்லா வேலைக்கு இப்பையும் என்னது? பன்மதான். வகாலு ரப்பனா, எங்களுடைய ரப்பே. லிம கத்தப்த அலைனல் கிதால், என்னடா ரப்பே எங்க மேல போய் போர்க்களத்தை என்னத்துக்குறா நீ கடமையாக ஆக்கி வச்சிருக்கிற? லௌலா அஹர்தனா இலா அஜலின் கரீப், கொஞ்ச நாளைக்கு அந்த போர்க்களத்தை நீ கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் இல்ல? கொஞ்ச நாளைக்கு போர்க்களத்தை நீ கொஞ்சம் தள்ளி வச்சேன்னு சொன்னா சுகபோகமாக நிம்மதியா நாம என்ன செய்வோம்? நாங்க வாழுவோமே. என்ன செஞ்சாங்க அந்த மனிதர்கள்? அல்லாஹ் இடத்துல என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. இப்ப அல்லாஹ் தஆலா என்ன செய்யறாங்க? ரெண்டு செய்தி என்ன செய்யறான்? சொல்லி காண்பிக்கிறான். அதுதான் இப்ப நாம பார்க்க போற ஆயத்தினுடைய மிக முக்கியமானது. அல்லாஹ் தஆலா சொல்றான் ரெண்டு செய்தி. என்ன? ஃபர்ஸ்ட் கண்டிச்சுட்டான். என்னங்க? அல்லாஹ்வுக்கு பயப்படுற மாதிரி என்ன செய்கிறீங்க? நீங்க பயப்படுறீங்க. இல்ல இல்ல, அதை விட கூடுதலா என்ன செய்றீங்க? நீங்க பயப்படுறீங்க. இன்னைக்கு மனிதர்களை பார்த்து மனிதர்கள் பயப்படுறது அதிகமாயிருச்சா இல்லையாங்க? என்னங்க? அதிகமாயிருச்சா இல்லையாங்க? இது அதிகமாயிருச்சு இன்னைக்கு சமூகத்துல. யாருடைய பயம் இல்லை? அந்த பயம் வந்ததுனால என்ன ஆகி போச்சுன்னு சொன்னோம்னா, சிங்கத்தை பார்த்தோ, புலியை பார்த்தோ, ஜீவராசிகளை பார்த்தா நமக்கு என்ன வந்துருச்சு? பயம் வந்துருச்சு.
தெருவில் போற நாயை பார்த்து வர்ற பயம் என்ன செஞ்சிருச்சு, நமக்கு வந்துருச்சு. யாருடைய பயம் வரலன்னா அல்லாஹ்வுடைய பயம் வரல. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமாங்க? சுருக்கமா சொல்றதா, இந்த கல்புல அல்லாஹ்வை மட்டுமே பயம் இருந்துச்சுன்னு சொன்னோம்னா வேற எந்த பயம் என்ன செய்யாது, வராது. இதுல கொஞ்சம் இறங்கிருச்சுன்னா மிச்ச பூரா பயம் என்ன செய்யும், உள்ளுக்குள்ள வந்துடும். இது விளங்குறதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றதா இருந்தா அல்லாஹ் தஆலா சொல்றான், அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். வழிமாறுகள் இருக்கிறாங்க பாத்தீங்களா, உங்களுக்கு உண்டான பயமோ உங்களுக்கு ஏற்படுகிற கவலையோ வழிமாறுகள் என்ன செய்யாது, இருக்காது. நாளைக்கு என்ன ஆகுமோங்கிற கவலை யாருக்கு இருக்காது, வழிமாறுகள் இருக்காது. அச்சுச்சோ ஒரு இக்கட்டான ஒரு தீவிலையும் ஒரு கஷ்டத்திலையும் நம்ம மாட்டிக்கிட்டோமேங்கிற ஒரு கவலை யாருக்கு இருக்காது. அல்லாஹ் இருக்கிறான், எனக்கு வேற யார் கூட வேணும், அல்லாஹ் இருக்கிறான், எனக்கு வேற யார் கூட வேணும். என்னங்க நாகூர்ல அடங்கி இருக்கிற ஷாகுல் அமீத் பாதுஷா நாயகம் காட்டு வழியா போய்கிட்டு இருந்தாங்க. என்னங்க காட்டு வழியா போய்கிட்டு இருந்தாங்க. இவங்களை பின்னால தொடர்ந்து சீடர்களும் என்ன செய்யறாங்க, வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு கிட்டத்தட்ட 6 அடிகளை கொண்டிருக்கிற ஒரு சிங்கம் என்ன செய்யுதுங்க, எதிர்த்துல வருது. என்னங்க எதிரில் வருது. எல்லாரும் என்ன செய்யறாங்க, பதறி போயிடுறாங்க. எல்லாரும் பதறி போயிடுறாங்க. வந்து பக்கத்துல வரைக்கும் என்ன செஞ்சிருச்சு, நின்றுச்சு. என்ன ஆகுமோ ஏதாகுமோங்கிற ஒரு பதட்டம் பின்னால் இருக்கவங்களுக்கு. ரொம்ப அசால்ட்டா நின்றாங்களாம். அந்த சிங்கம் என்ன செஞ்சிருச்சு, அவங்கள்ட்ட பேசிச்சாமா. அந்த சிங்கம் அவங்கள்ட்ட பேசிச்சாமா, உங்க கல்புல அல்லாஹ்வுடைய பயத்தை தவிர வேற எந்த பயமும் இல்லை, அதனால உங்களுக்கு நான் சரணடைகிறேன்னு சொல்லிச்சேன். உங்களுக்கு நான் சரணடைகிறேன். இப்ப சொல்லுங்க, அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த விஷயம் என்ன தெரியுமா? எவர் ஒருவர் அல்லாஹ்வை மட்டுமே பயப்படுறாரோ, அல்லாஹ்வை மட்டுமே கல்புல வச்சிருக்கிறாரோ அவருக்கு அத்தனையும் சரணடையும் நாங்க சொல்லலாம். இங்க சரணடைஞ்சிருச்சா? போனவங்களாம் செதறி ஓடி போயாச்சு. இவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? குதிரையில சவாரி செய்யற மாதிரி, ஒட்டகத்துல சவாரி செய்யற மாதிரி சிங்கத்து மேல ஏறி உட்கார்ந்து சவாரி செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. என்ன செஞ்சாங்க? சவாரி செஞ்சுக்கிட்டு வந்தாங்களாமா. அப்துல் காதரே, உங்களை பார்க்கணும் நான் நீண்ட நாளா அல்லாஹ்கிட்ட கோரிக்கை வச்சிருந்தேன், அல்லாஹ் எனக்கு கபூலாக்கி கொடுத்தான்னு சொன்னாங்க. சொல்லுச்சாமா அந்த சிங்கம். இப்ப சொல்லுங்களேன், இப்ப எந்த பயம் அசலுங்க? யாரின் மீது உண்டான பயம் அசலு? அல்லாஹ்வின் மீது உண்டான பயம் அசல். அப்ப அந்த பயம் ஒரு மனிதனுடைய கல்வியில் இருக்கிறப்ப எதுக்கு நம்ம என்ன செய்ய தேவையில்லை, பயப்படவே தேவையில்லை. இந்த தெருவில் நாய் வந்தா அந்த தெருவை விட்டு வேற தெருவுக்கு என்ன செஞ்சிடறோம், போயிடுற. எங்க நம்மளை பின்னாடியே துரத்திட்டே வந்துருமோன்னு சொல்லி இது இருக்கிறா இல்லைங்களா? இந்த பயம் நல்லவங்களுக்கு இருக்காதுங்கிற அல்லாஹ் தஆலா சொல்றது புரியுதுங்களா? இது அல்லாஹ் எப்படி சொல்றான்டா, என்ன அல்லாஹ்வுக்கு பயப்படுற மாதிரி இந்த நாய்க்கு போய் பயப்படுறீங்களே, இந்த ஜீவராசிகளுக்கு போய் படுற இல்ல ஏன்னா அப்படி சொன்னா நல்லா இருக்காது. அவ அசத்த காசி அதை விட கொஞ்சம் கூடுதலாவே சேர்த்து பயப்படுறீங்க. இதை விட கேவலம் வேற ஏதாவது இருக்குமா? இதை விட ஒரு மட்டமான ஒரு வர்ணனை வேற ஏதாவது இருக்குமா? அப்ப பயம் இல்லாத மனிதர்களுக்கு, அல்லாஹ் ரசூலின் மீது உண்டான அச்சம் இல்லாதவங்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுக்கிற விஷயம் பாத்தீங்களா? அப்ப அல்லாஹ் என்ன கேட்கிறான், என்ன யக்ஷௌன நாஸ கஹஷ்யத்தில்லாஹி அவ் அஷத்த கஷ்யா, அல்லாஹ்வுக்கு பயப்படுற மாதிரி பயப்படுறீங்க இல்ல, அதை விட கூடுதலாக இந்த மனிதர்களுக்கு பயப்படுறீங்க. அல்லாஹ் தஆலா சொன்னா, உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லட்டுமா? போருக்கு வாங்கன்னா நீங்க என்ன செய்றீங்க, நீங்க அல்லாஹ்ட்ட துஆ கேட்குறீங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இதை தள்ளி வைக்க கூடாதான்னு அல்லாஹ்ட்ட துஆ கேட்குறீங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைக்காம இந்த துனியாவில் இருந்தா சுகபோகங்களை, இன்பங்களை, நல்ல நலவுகளை நாங்கள் என்ன செய்வோம், அனுபவிச்சுக்கிட்டு போகுவோமோ நீங்க கேட்குறீங்க. உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லட்டுமா? உங்களுக்கு 2 செய்தியை நான் சொல்லி காண்பிக்கிறேன். 1, நாயகமே அந்த மனிதர்கள்ட்ட சொல்லுங்க, உங்கள்கிட்ட எதிர்த்து குறுக்கிடுறாங்கல்ல, இன்னும் கொஞ்ச நாளைக்கு போர் செய்யாம நாங்க வீட்டிலே இருந்துக்கணும்னு சொல்லி குறுக்கிடுறாங்களா, அந்த மனிதர்கள்ட்ட சொல்லுங்க, குல் நபியே சொல்லுங்கள், மதாஉத் துன்யா கலீல், துனியாவினுடைய இன்பங்கள், துனியாவினுடைய மோகங்கள் ரொம்ப ரொம்ப குறைவானது, ரொம்ப குறைவானது. வல் ஆகிரத்து கைருல் லிமன் இத்தகா, மறுமை நாள் இருக்குது பாத்தீங்களா, தக்குவா உடையவர்களுக்கு மறுமை நாளே சிறந்ததாக இருக்குது. வலா துதுலமூன ஃபத்தீலா, அல்லாஹ் சொல்லுகிற வாசகம், வலா துதுலமூன ஃபத்தீலா, ஒரு நூல் அளவு கூட நீங்கள் அநீதம் செய்யப்பட மாட்டீர்கள். இந்த துனியாவில் ஆகிரத்தில் இந்த வார்த்தையை சொல்றதுக்கு யாருக்காவது தகுதி இருக்காங்க? வலா துதுலமூன ஃபத்தீலா, நூல் அளவு கூட நீங்கள் என்ன செய்ய மாட்டீர்கள், அநீதம் செய்யப்பட மாட்டீர்கள். நூல் அளவு எவ்வளவுங்க? எங்க நூலுக்கு அளவு எவ்வளவுங்க? ஒரு குண்டூசியில ஒரு நூல் எவ்வளவு தூரம் போகுது? என்னங்க பெரிய கேப்பா?
விரலை உள்ள விட முடியுமா? பொருட்களை உள்ள முடியுமா? அந்த இடத்துல நூலை தவிர வேற எதுவும் என்ன செய்யாது, போகாது. அந்த அணு அளவு கூட நீங்கள் என்ன செய்யப்பட மாட்டீர்கள், அநீதம் செய்யப்பட மாட்டீர்கள். அப்புறம் என்னத்துக்கு நீங்க கவலைப்படுறீங்க? அப்புறம் என்னத்துக்கு நீங்க கவலைப்படுறீங்க? அத்தா மகனை பார்த்து சொல்றாள், என்னத்தப்பா உனக்கு குறை வச்சிருக்கிறேன் நானே, நீ ஏன் இவ்வளவு தூரம் கவலைப்படுற? நீ உனக்கு எந்த குறையுமே நான் வைக்கலையே, நான் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேனே, நானு கொஞ்சம் கூட உனக்கு கண்ணீர் வராம நீ கசங்காம நான் உனக்கு பார்த்துக்கிறேன். அப்புறம் என்னத்துக்கு திரும்பவும் எனக்கு நீ இவ்வளவு தூரம் சங்கத்தை ஏற்படுத்துற? அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்லுறது வாசியம் என்ன தெரியுமா? அப்படி சொல்லுகிற போது எப்படி சொல்றான்? குல் மதாஉ துன்யா கலீல், இந்த துனியாவினுடைய உலகம் ரொம்ப ரொம்ப குறைவானது. வல் ஆகிரத்து கைருல் லிமன் இத்தகா, மறுமை நாள் என்பது தக்வா உடையவர்களுக்கு சிறந்ததாக இருக்கும் என்ன செய்யற அல்லாஹ் தஆலா சொல்றான். தக்வா உடையவர்களுக்கு எது சிறந்ததுங்க? மறுமை நாளை. துனியாவிட நாம எப்படி இருக்கிறோம்? துனியாவை நாம கட்டி போட்டு வச்சிருக்கிறோமா, துனியா நம்மளே கட்டி போட்டு வச்சிருக்கோம்? பூனையை நாம கட்டி வச்சிருக்கிறோமா, பூனை நம்மளை கட்டி வச்சிருக்கா? இன்னொரு டீ கொடுக்கணும் போல தெரியுது அநேகமா. துனியாவை நாம கட்டி போட்டு வச்சிருக்கிறோமா, இல்ல துனியா நம்மளை கட்டி போட்டு வச்சிருக்கா? அல்ஹம்துலில்லாஹ். புரியுதுங்களா? துனியா யாரை கட்டி போட்டு வச்சிருக்கு? ஆமா. ஒரு சுதாரணம் சொன்ன என்ன துளி பட்டக்கம் புரியும் நினைக்கிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல ஒரு வயசானவர், நிக்க கூட சக்தி இல்லை, அசால தான் அந்த நின்றுகிட்டு இருக்கிறார். அந்த மனுஷன் நிக்கிறது அசால தான் நிக்கிறார். இந்த அசா குச்சிக்கு கீழே சின்ன தடுப்பு வச்சிருப்பாங்க, ஒரு இரும்பு வச்சிருப்பாங்க. அந்த 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 குச்சி டேமேஜ் ஆயிராம இருக்கிறதுக்காக இருக்குது இல்லை. இன்னைக்கெல்லாம் லப்பரு, அதுக்கு என்னதுங்க, புஷ் வச்சிருக்கிறாங்க. அந்த காலத்துல தகுடு வச்சிருப்பாங்க, அந்த இரும்பு வச்சிருப்பாங்க. அது வந்து அந்த இடம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தா ஆளு வெயிட் ஆனவருங்கிற மாதிரி அவருக்கு இது அன்னைக்கு இருந்துச்சு. அந்த ஆள் வந்தார், ஒரு கொல்லன்ட்ட வந்தார். இந்த அடியில் இருக்கிற இந்த தகுடு என்ன ஆயிடுச்சு, ரொம்ப டேமேஜ் ஆகி போயிடுச்சு. கலண்டு கீழே வர்ற மாதிரி இருக்குது. அவர் சொன்னாராமா, அந்த கிழவர் சொன்னாராமா, நிக்க ஸ்டெடியா கூட நிக்க முடியாதவர் இப்படி நிக்கிறவர் சொன்னாராமா, இங்க பார், நல்லா பல வருஷம் இருக்கிற மாதிரி அடிச்சு கொடு. என்ன சொன்னாராமா? நல்லா பல வருஷம் இருக்கிற மாதிரி அடிச்சு கொடு. ஆள் எப்படி இருக்கிறாரு? இப்படி இருக்கிறாரு. இன்னைக்கோ நாளைக்கோ போகிற கண்டிஷன்ல இருக்கிறவர் என்ன சொல்றாருங்க? நல்லா பல வருஷம் இருக்கிற மாதிரி அடிச்சு கொடு. சும்மா சாதாரணமா அடிச்சு கொடுத்துற, நல்லா பல வருஷம் இருக்கிற மாதிரி. இப்ப இவருடைய சொல்ல யாராவது பொருந்திக்குவாங்களாங்க? என்ன நடக்குது தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இவர் வெளியே இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் நின்றுகிட்டு இருக்கிறாங்க, உயிர் வாங்குறாங்க. யார் நிக்கிறா? இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் நின்றுகிட்டு இருக்கிறாங்க. இவருக்கு எப்ப அஜல் முடியுதுண்டா, இந்த கொல்லனை விட்டு வெளியே வந்துட்டா இவருக்கு என்ன வந்துடணும்? ரூஹு வாங்கிடணும். ஆனா பேச்சு இங்க என்ன பேச்சு தெரியுமா? நான் ரொம்ப நாளைக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி என்ன செய்ய, நீ அடிச்சு கொடு. இப்ப புரியுதுங்களா? இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் சிரிச்சுட்டு சொன்னாங்களாமா, அஜல் முடிய போற ஒரு ஆள் பேச பாத்தீங்களா? என்னங்க, தவணை முடிய போகிற ஒரு ஆள் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? நல்லா பல வருஷம் இருக்கிற மாதிரி என்ன செய்ய, நீ அடிச்சு. இன்னைக்கு நாம இப்படித்தான் துனியாவில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்ப சொல்லுங்க, துனியாவை நாம கட்டி போட்டு வச்சிருக்கிறோமா, துனியா நம்மளை கட்டி போட்டு வச்சிருக்கோம்? துனியா நம்மளை கட்டி போட்டு வச்சிருக்கு. கட்டி போட்டு வச்சதுனால என்ன ஆகி போச்சு தெரியுமா? பத்தலைன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? விரிச்சு என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? போட்டுக்கிட்டே இருக்கோம். அல்லாஹ் தஆலா காப்பாற்றுவானாங்க. பெரிய பணக்காரன் யாருங்க? துனியாவில் பெரிய பணக்காரன் யாருங்க? என்ன? போதுங்கிற மனம் இருக்கிறவன். இது யார் சொன்னது தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. என்னங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. போதுங்கிற மனம் இருக்கிறவங்க தான் துனியாவில் பணக்காரங்க. இப்ப நம்ம எல்லாரும் நெஞ்ச தொட்டு சொல்லுவோம், நமக்கு எந்த கட்டத்திலையாவது போதுங்கிற மனம் வந்திருக்குதாங்க? ரொம்ப ரொம்ப குறைவு, ரொம்ப குறைவு. அப்படி வந்துச்சுண்டா அவர் என்னதுங்க? என்னங்க? பொறுமையாளரா? பணக்காரர். போதுங்கிற மனம் வந்துட்டு அவர் யாருங்க?
பணக்காரர். வியாபாரம் பெருகிக்கிட்டே போகுது, வருமானம் கூடிக்கிட்டே போகுது. எத்தனை நாளைக்கு தான் இதை அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறது? இன்னொன்று திறப்போம்னு ஒன்று திறக்கிறாரு, அப்படியே பெருகுது 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 பெருகுது, அப்படியே என்ன செய்யுதுங்க, பெருகிக்கிட்டே போகுது. கடைசி எங்க போய் முடியுதுண்டா, நாளைக்கு இவர் மௌத்தா போகிறதுக்கு உண்டான காரியம் இருக்கும். இவர் என்ன செய்வாரு, இன்னும் அடுத்த 10 வருஷத்துக்கு உண்டான கணக்கை படுத்துக்கிட்டு கணக்கு போட்டுட்டு இருப்பாரு. இதுதான் நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இப்படிதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அல்லாஹ்தால காப்பாற்றுவானா? அல்லாஹ்தால சொல்ற வாசகத்துல சொல்றதா இருந்தா, துனியாவனுடைய ஆசை பாசங்கள், துனியாவனுடைய இன்பங்கள்ங்கிறது கலீல் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ரொம்ப சொற்பமானது. அந்த சொற்பத்திற்கு எவ்வளவு நேரம்ங்கிறத கண்டு சொல்லவே முடியாது. சரி, எவ்வளவுதான் நேரம், அதுக்கு ஏதாவது விளக்கம் சொல்ல முடியுமா அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படி? ஒரு மனுஷன் தூங்குறவர் கனவு பார்க்கிறார். சுபஹானல்லாஹ். அப்படியே பச்சை பசை கடல் மலை, அப்படியே இன்பத்தில் என்ன செஞ்சுட்டாரு, எங்கேயோ போயிட்டார் மனுஷன். போனவர் கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணு முடிச்சு பார்க்கிறாரு, எங்கேயோ ஒரு ஓரத்தில் என்ன செஞ்சிருக்கிறாரு, படுத்திருக்கிறாரு. இப்போ இதுக்கு ஏதாவது நேரம் சொல்ல முடியுமாங்க? என்னங்க, இதுதான் துனியாண்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் என்னதுங்க, துனியா. இன்னைக்கு இந்த துனியாவுடைய மோகத்தில் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், கட்டி போட்டு வச்சிருக்கிறோம். நல்லா விளங்கிக்கணும், நம்ம நல்லா விளங்கிக்கணும். துனியா வேணாண்டு ஒதுங்கினோம்டா, துனியா நம்ம காலடியில் வந்து கிடக்குமாமா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காலடியில் வந்து கிடக்கும். இல்லை துனியா வேணும் நம்ம என்ன செஞ்சோம், நம்ம ஆசைப்பட்டோம்னா பின்னால் இருக்கிற துனியா நம்ம என்ன செய்யும், துரத்தி கபூரில் கொண்டு போய் முடிக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்யாது, அந்த துனியா விடவே படாது. இதுதான் அல்லாஹ் தஆலா சொன்ன, அல்ஹாக்கு முத்தகாதுர் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர். எப்பத்தான் அந்த ஆசை முடியும், கபூரில் கொண்டு போய் மண்ணை போடுற வரைக்கும் முடியாது. அப்பத்தான் அதை என்ன செய்யும், முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, சொல்லி காண்பிச்சாங்க. ஒரு சஹாபி கேட்டார், ஒரே ஒரு அமலை மட்டும் சொல்லுங்க, நான் டைரக்டா சொர்க்கத்துக்கு போயிருந்தேன். ஒரே ஒரு அமலை மட்டும் சொல்லி கொடுங்க, நான் எங்க போயிருந்தேன், டைரக்டா சொர்க்கத்துக்கு போயிருந்தேன். ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? துனியாவி விஷயத்திலே நீ பற்றற்று நடந்து கொள். துனியா விஷயத்தை விட்டு என்ன செய்ய, நீ ஒதுங்கிக்க. அப்படி நீ ஒதுங்கி வாழ்ந்துக்கிட்டேன்னா உங்களுக்கு 2 விதமான லாபம் கிடைக்கும். ஒன்று, அல்லாஹ்வும் அந்த மனிதரை உங்களை என்ன செய்வான், நேசிப்பான். 2வது, மனிதர்கள் உங்களை நேசிப்பாங்க. என்னங்க, இன்னைக்கு 2 நடக்கிறது ரொம்ப கஷ்டங்க. 2 நடக்கிறது இன்னைக்கு ரொம்ப கஷ்டம். அல்லாஹும் நேசிக்கணும், மனிதர்களை நேசிக்கிறது துனியாவில் என்னதுங்க, ரொம்ப கஷ்டம். அது நடக்கவே நடக்காது. அதுல வழிமாறுகளுக்கும் நல்லவர்களுக்கும் கூட தான் நடக்கிற செய்தி இது. அந்த மனிதர்கள் வழிமார்கள் என்ன செஞ்சாங்க, துனியாவை ஒதுங்கி வாழ ஆரம்பிச்சாங்க. அல்லாஹும் நேசிச்சா, மனிதர்களும் நேசிச்சாங்க. அப்ப நாம சொல்ல வர்ற செய்தி என்ன தெரியுமாங்க, துனியா அப்படிங்கிறது ரொம்ப 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 அற்பமானது. எப்படி விட்டு எப்படித்தாங்க ஒதுங்கி வாழ்றது அப்படின்னா, காசு ஜோப்பில் வச்சிருக்கிறோம், நல்லா விளைக்கணும். இதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன். காசு ஜோப்பில் வச்சிருக்கிறோம். இப்ப ஜோப்பில் வச்சிருக்கிற காசு நமக்கு சொந்தமானதா இல்ல வேற யாருக்கும் சொந்தமானதா? என்னங்க, நமக்கு தான் சொந்தமானது. இது இப்ப சொல்ற பதில் கரெக்ட். யாருக்கு சொந்தமானது? ஏங்க, நமக்கு சொந்தமானது தானங்க நம்ம எடுத்து பாக்கெட்ல எடுத்து செலவு பண்ண முடியும். சரி, இது அசல் பாடம். சரி, இதையும் தாண்டி இன்னொரு பாடம் இருக்குது. இந்த ஜோப்புல இருக்கிற காசு எனக்கு சொந்தமானது இல்லை, எனக்கு சொந்தமானது கிடையாது. ஏன்னா எப்ப வேணாலும் நம்ம கேரண்டி இல்லாத பார்ட்டி. யாரு? நானு கேரண்டி இல்லாத பார்ட்டி. எப்ப வேணாலும் என் கையை விட்டு என்ன செய்யணும், இதை போயிருங்கிற நினைப்பு இருந்துச்சுன்னு சொன்னோம்னா, இன்னைக்குள்ள காலத்துல துனியா விட்டு என்ன செய்யலாம், நம்ம எனக்கு என்ன கவலை, பேங்க்ல அத்தனை லட்சம் இருக்குது, எனக்கு என்ன கவலைன்னு நினைச்சு நம்ம நிம்மதியா படுத்தோம்னா அங்க என்ன வந்துடும், தொல்லை வந்துடும். எனக்கு என்னப்பா, என்னைக்கு இதெல்லாம் எனக்கு என்ன சொந்தமானதா, இதெல்லாம் எனக்கு நிரந்தரமானதா, கூப்பிட்டானா போயிட வேண்டியதுதான். எனக்கு என்ன சொந்தமானதா நம்ம நினைக்க ஆரம்பிச்சோம்டா நம்ம என்ன செய்யலாம், நம்ம ஏங்க பிளாட்ஃபார்ம்ல தூங்குறவன் நல்லா தூங்குறாங்க, மழையிலையும் கஷ்டத்திலையும் சிரமத்திலையும் இருக்கிறவன் எல்லாம் நல்லா தூங்குறான். இன்னைக்கு 45,000 ரூபாய்க்கு 50,000 ரூபாய்க்கு 1.5 லட்சம் ரூபாய்க்கு பெட்டு வாங்கி போட்டு நீங்க படுக்கிற பெட்டு உங்க முதுகுக்கு சமமா இருக்கிறங்கிற மாதிரி உண்டான பெட்டெல்லாம் அறிவிப்பு வருது. இன்னைக்கு வருதா அட்வர்டைஸ்மெண்ட், எல்லாத்தையும் போட்டுட்டு சொல்றாரு 3 தூக்க மாத்திரை போட்டு இன்ன வரைக்கும் தூக்கம் வரலைங்கிறார்.
இப்ப சொல்லுங்க, துனியா இவர் என்ன செஞ்சு வச்சிருக்குது? கட்டி போட்டு வச்சிருக்கு. இப்ப இதே ஆளு என்ன நினைச்சிருந்தாருன்னா, உதாரணத்துக்கு எதுவுமே எனக்கு சொந்தமானது கிடையாது, எப்பவுமே எது நிரந்தரம் இல்லைங்கிற ஒரு நினைப்போட படுத்தாருன்னா என்ன வந்துடும்? தூக்கம் வந்துடும். தூக்கம் நமக்கு வந்துடும். அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அல்லாஹ்விட்ட துஆ செஞ்சாங்களாம், யா அல்லாஹ், எனக்கு ஜனாசா தொலை வைக்கிறவர், என்னைய குளிப்பாட்டுறவர், என்னைய கபரில் அடக்கிறவருக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அவர் தான் என்னைய குளிப்பாட்டணும், அவர் தான் எனக்கு கஃபன் இடணும், அவர் தான் எனக்கு என்ன செய்யணும்? தொழுக வைக்கணும். என்ன குவாலிஃபிகேஷன் தெரியுமா? ஹதீஸ்ல வருகிற வார்த்தை இது. அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அல்லாஹ்ட்ட கேட்டாங்களாமா, எவர் ஒருத்தருக்கு 2 ஆடையை விட கூடுதலாக இருக்குதோ அவர் எனக்கு ஜனாசா தொலை வைக்கக்கூடாது. நல்லா வணக்கம். எவர் ஒருவருக்கு 2 ஆடையை விட கூடுதலாக இருக்குதோ அவர் எனக்கு குளிப்பாட்டக்கூடாது, அவர் எனக்கு கஃபன் தஃபன் செய்யக்கூடாது. இந்த மாதிரி உள்ள மனிதர் தான் எனக்கு என்ன வரணும்? கஃபன் தஃபன் செய்யணும். யார்கிட்ட துவா கேட்டிருக்கிறார்? அல்லாஹ்கிட்ட துவா கேட்டிருக்கிறார். அல்லாஹ் அதை கபூலும் பண்ணிட்டாங்க. சரி, ஏன் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு இந்த துவாவை கேட்டாங்க? அது தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? ஏன் அபூதர் கிஃபாரி இந்த துவாவை கேட்டாங்கண்டா, ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு மதீனா நகரத்தில் என்ன செய்யறாங்கங்க, பின்னால உட்கார்ந்து என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? போய்கிட்டு இருக்கிறாங்க. உஹது மலை வருது. ரசூலுல்லாஹ் போய்கிட்டு இருக்கிறப்ப பின்னால இவர் என்ன செஞ்சுட்டு இருக்கிற ஒட்டகத்துல பின்னால உட்கார்ந்து இருக்கிறாங்க. உஹது மலை என்ன செய்து வருது. அபூதரே லப்பேக் யா ரசூலுல்லாஹ், சொல்லுங்க நாயகமே, என்ன சொல்ல வந்தீங்க? இந்த பார் அபூதரே, ஒன்று நல்லா தெரிஞ்சுக்க, இந்த உஹது மலையை பூரா அல்லாஹ் எனக்கு தங்கமாக்கி கொடுத்தாலும், உஹது மலையை பூராத்தி அல்லாஹ் எனக்கு தங்கமாக்கி கொடுத்தாலும் அதிகபட்சம் 3 நாளைக்கு மேலே என் கையில் வச்சிருக்க மாட்டேன். மொத்தத்தை என்ன செய்வேன்? நான் சதக்கா பண்ணிடுவேன். இந்த செய்தியை காது கொடுத்து கேட்டுக்கிட்டார். ரசூலுல்லாஹ் பேசாம போய்கிட்டே இருக்கிறாங்க. இன்னமும் அந்த உஹது மலை முடியல. உஹது மலை போய் முடியறதுக்கு உண்டான ஒரு கண்டிஷன் வர்றப்ப அபூதரே லப்பேக் யா ரசூலுல்லாஹ், சொல்லுங்க நான் என்ன சொல்றேன்? எனக்கு இந்த அல்லாஹ் தஆலா இந்த உஹது மலையை பூராத்தையும் தங்கமாக்கி கொடுத்தாலும் 3 நாளைக்கு மேலே நான் வச்சிருக்க மாட்டேன்னு என்ன செய்வேன்? நான் சதக்கா பண்ணேன். சரிங்க நாயகமே, சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒன்று சொல்றேன் கேட்டுக்க அபூதரே, இந்த துனியாவில் யார் அதிகமான இன்பங்களை அனுபவிக்கிறார்களோ, என்னங்க, இந்த துனியாவில் யார் அதிகமான இன்பங்களையும் ஆசாபாசங்களையும் அனுபவிக்கிறார்களோ அவர்கள் மறுமையிலே குறைவாகத்தான் அனுபவித்துக் கொள்வார்கள். ஹதீஸ் புரியுதுங்களா? இந்த துனியாவில் யார் ரொம்ப வசதி வாய்ப்புகளோடு இன்பத்தோடும் பேரின்பத்தோடும் இந்த துனியாவில் அனுபவித்தும் வாழ்ந்தும் ஆசை வாட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மறுமையிலே குறைவாகத்தான் அனுபவித்துக் கொள்வார்கள். அப்படின்னா இதுக்கு உல்டா போடுங்க, நீங்க இதுக்கு உல்டா போடுங்க பார்க்கலாம். என்ன இங்க குறைவாக அனுபவிப்பவர்கள் அங்க அதிகமாக சந்தோஷமாக அனுபவித்துக் கொள்வார்கள். இதை என்ன செஞ்சுக்கிட்டாரு? காது கொடுத்து கேட்டுக்கிட்டார். யாரு? அபூதர் கிஃபாரி. இப்ப என்ன அசல் பாடம்டா, இந்த துனியாவில் எதுவுமே என்ன கிடையாது? நிரந்தரம் கிடையாது. நிரந்தரம் இல்லாததுக்கு என்னத்துக்கு நாம கஷ்டப்படணும்? இவங்க கேட்கிற கேள்வியா இருக்கும். எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னா அப்புறம் என்னத்துக்கு கஷ்டப்படணும்? இப்ப நாம உடனே அல்லாஹ்கிட்ட துவா கேட்டாங்க அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா, நான் இந்த துனியாவை வெறுக்கிறேன். எவர் ஒருவர் இந்த துனியாவை வெறுக்கிறாரோ அவர் தான் எனக்கு தொலை வைக்கணும், அவர் தான் எனக்கு கஃபன் தஃபன் இடணும். அதுக்கு அதிகபட்ச வரமுறை என்ன தெரியுமா? அவருக்கு 2 ட்ரெஸ்ஸுக்கு மேலே இருக்கக்கூடாது. 2 ட்ரெஸ்ஸுன்னா என்ன அர்த்தம்? ஒன்று அழுக்காயிருச்சுட்டா இன்னொன்று என்ன செய்வார்? போட்டுக்குவார், அதை துவைச்சு வச்சுக்குவார். அது அழுக்காயிருச்சுட்டா இன்னொன்று போட்டு வச்சுக்குவார். சஹாபாக்கள்கிட்ட பெரும்பாலான சஹாபாக்கள்கிட்ட இருந்தது 2 ஆடை தாங்க. ஒன்று வெள்ளிக்கிழமைக்கு போடுறதுக்கு, நல்லா விளைக்குது. ஒன்று என்னதுங்க? வெள்ளிக்கிழமைக்கு போடுறது. சில சஹாபாக்கள் அந்த ஆடையை வெள்ளிக்கிழமை மட்டும் போட்டுட்டு என்ன செய்வாங்கங்க? பத்திரப்படுத்தி வச்சுருவாங்க. சில சஹாபாக்கள் ஒரு வெள்ளிக்கிழமை வரைக்கும் என்ன செய்வாங்க? அந்த ஆடையை போட்டுக்குவாங்க. சில சஹாபாக்கள் என்ன செய்வாங்கன்னா அழுக்காயிருச்சுன்னு சொன்னோம்னா இன்னொரு ஆடை என்ன செய்வாங்க? வச்சு அதை தோச்சு என்ன செய்வாங்க? வச்சுக்குவாங்க. இன்னமும் ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு சஹாபிட்ட ஒரே ஒரு ஆடை மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ குளிச்சு துணி மாத்துறதுக்கு என்ன செய்யறது? அந்த ஆடையை அலசி போட்டு துவைச்சு வச்சு போட்டு ஒரு பெரிய குழியை தோண்டி உள்ளுக்குள்ள இறங்கிக்கிட்டாரு. துணி காயிற வரைக்கும் நான் நிர்வாணமாக நினைக்கணும், என்னுடைய உடம்பு வேற யாருக்கு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக. இன்னைக்கு நம்ம பீர்வாவெல்லாம் திறந்து பார்த்தா என்னத்துக்கு சொல்றது? என்னங்க, நம்ம வீட்டு பெண்கள் பல பல உடைகளை உடுத்துறதே இல்லை. என்னங்க, அடுத்த கல்யாணம் அடுத்த விஷயம், அடுத்த நோம்பு அடுத்த விஷயம், அப்படியே என்ன செய்யப்படுதுங்க? பயன்படுத்தப்படாமல் இருக்குது. உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமா? பயன்படுத்தப்படாத பொருளுக்கும் என்ன கொடுக்கணுங்க? ஜகாத் கொடுக்கணும்.
என்ன கொடுக்கணும்? ஜக்காத்து கொடுக்கணும். எத்தனை எத்தனை சேலைகள், எத்தனை எத்தனை உடைவுகளை நம்ம இன்னும் உடுத்தாமலே வச்சிருக்கிறோம். நமக்கு பத்தலை என்ன செய்யறாங்க, எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனா அபூதர் கிஃபாரி சொன்ன கண்டிஷன் என்ன தெரியுமா? 2 ட்ரெஸ்ஸுக்கு மேல இருந்தவர் எனக்கு தொலை வைக்க கூடாதுன்றாங்க. இப்ப எப்படித்தான் நம்ம வாழ்றதுங்க? என்னங்க, அல்லாஹ் தஆலா இன்பம் ரொம்ப குறைவுன்ட்டான். ஆனா இப்ப நம்மளால வாழ முடியல. என்ன செய்யறது? முடிஞ்ச வரைக்கும் போராட வேண்டும். முடிஞ்ச வரைக்கும் என்ன இருக்குதுங்க? போராட வேண்டியிருக்குது. யார்கிட்ட போய் சிக்கிடக்கூடாது? துனியாட்ட போய் மாட்டிடக்கூடாது. அப்படி துனியால போய் மாட்டிட்டோம் சொன்னோம்னா நம்ம என்ன செய்வாங்க? பேரழிவுக்கு வந்துடும். கடைசி என்னாச்சு தெரியுமா? இந்த வரலாறு முடிக்கணுமா இல்லையா? அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால போய்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இவங்களுடைய வாகனம் என்ன செஞ்சிருச்சு? போக மாட்டேன்னு என்ன செஞ்சது? மடம் பிடிக்குது, அடம் பிடிக்குது. ரசூலுல்லாஹ் முந்தி போயிட்டாங்க. இப்போ நான் மட்டும் கடைசியாக நிற்கிறேங்கிற ஒரு கோபம் வந்து, நீ போனா என்ன போகாட்டி என்ன, நீ இங்கே கடந்து சாவுன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டாரு? அவர் தனியாக என்ன செஞ்சிட்டாரு? விறுவிறு நடக்கிறார். பாலைவனத்தில் நடக்க என்ன செய்யுதுங்க? புழுதி கிளம்புது, எல்லாம் கிளம்புது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெகு தூரத்தில் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? டென்ட் அடிச்சு ரசூலுல்லாஹ் கூடாரத்தில் உட்கார்ந்துருக்காங்க. ரசூலுல்லாஹ் இப்படி சாஞ்சுக்கிட்டு சொல்லுவாங்க, இப்போ புழுதி பறக்க ஒரு ஆள் வராரு பார்த்தீங்களா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்போ புழுதி பறக்க ஒரு ஆள் வராரு பார்த்தீங்களா? இவர் இருக்கிறார் பாருங்க, இவரை நல்லா பார்த்துக்கணும். இவர் தனியாக வஃபாத் ஆகுவார். என்னங்க? தனிமையில் இவர் வஃபாத் ஆகுவார். இவர் தனியாகவே நாளை மஹ்ஷர் மைதானத்திலே அல்லாஹ்வுடைய சமூகத்தில் எழுப்பப்படுவார். நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தனையும் சொன்னப்புறம் சஹாபாக்கள் தலைக்கீழ குஞ்சா உட்கார்ந்துருக்காங்க. வர்றது யாரா பாட்டா? யார் வர்றா? அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா. ரசூலுல்லாஹ் இந்த செய்தியை உங்களை பற்றி இந்த செய்தியை சொன்னாங்க. அபூதர் கிஃபாரிலாம் காது கொடுத்து கேட்டுக்கிட்டாங்க. அப்போ இது என்ன ஆயிடுச்சு? முடிவு செய்யப்பட்டுருச்சு. அப்போ நான் மௌத்தா போகிறப்ப நான் தனியாக தான் பார்த்தேன். துனியா விட்டு ஒதுங்கி ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டார். என்ன செஞ்சார்? காட்டுக்குள்ளே போயிட்டார். காட்டுக்குள்ளே போனவர் இந்த துவாவை கையில் வச்சிருக்கிறாரு. என்ன துவா? எனக்கு 2 ட்ரெஸ் இருக்கிறவரை தவிர வேறு யாரும் என்ன செய்யக்கூடாது? தொலை வைக்கக்கூடாது. கொஞ்ச நேரத்தில் தனக்கு மவுத்து வர போகுதுங்கிறத என்ன செஞ்சுட்டாரு? ஊர்ஜிதப்படுத்திட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹாபாக்கள் கேட்குறாங்க, தனியாக வஃபாத் ஆகுவார்னா அப்போ இவரை யாராச்சும் ஒருத்தர் குளிப்பாட்டி அடக்கணுங்கிற நாயகமே யதார்த்த கேள்வி கேட்குறப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பயணக்குழு வெகு தூரமாக போய்கிட்டு இருக்கும். அல்லாஹ் தஆலா இவருடைய மௌத்து செய்தியை சொல்லியே அவங்க உள்ள அனுப்பிடுவாங்க. அவங்க வாரண்டியா என்ன செய்வாங்க? காட்டுக்குள்ள வருவாங்க. வந்து ஆளை எழுப்பி என்ன செய்வாங்க? குளிப்பாட்டி அடக்கி ஜனாசா தொலை வச்சுட்டு அந்த கூட்டத்தில் இவர் போட்ட கண்டிஷனுக்குள்ள ஒரு ஆள் உள்ள வரும். நல்ல விளங்கிதா? யோசிச்சு பாருங்களேன். இவர் போட்டிருக்க கண்டிஷன், ஒரு பெரிய பயண கூட்டம் உள்ள வருது. ஏங்க, ஒரு பயணத்துக்கு போகிறவங்க எத்தனை ட்ரெஸ் எடுத்துட்டு போவாங்க? ஒரு 4 நாள் போறாங்க, 10 நாள் போற பயணமா? அது போனா 6 மாச பயணம், போனா 8 மாச பயணம். நிறைய சாமான்களும் கட்டுச்சாதல் என்ன செஞ்சிருக்காங்க? வச்சுட்டு இருக்கிறாங்க. கூட இருக்கிற மனைவி சொன்னாங்க, அபூதர் கிஃபாரி மனைவி, இதுதான் என் கணவர் போட்டு வச்சிருக்கிற கண்டிஷன். எல்லாரும் சர்ச் பண்ணி பார்த்தா யார்கிட்டையும் இல்லை, எல்லாத்துலேயும் நிறைய ட்ரெஸ் இருந்துச்சு. ஒரே ஒரு ஆள் விலைக்கு விட்டுட்டு வந்தாங்க. என்னட்ட இவர் சொல்கிற கண்டிஷனோட ஆடை இருக்குது. என்கிட்ட 2 ஆடை தான் இருக்குது. யார் அவர் தெரியுமா? ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா. யாருங்க? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா. எப்பேற்பட்ட துனியாவினுடைய பற்றற்று தெரியுமா? அவங்கள பற்றி நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேங்க. வஃபாத் ஆகி போகிற போது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா வந்து கேட்டாங்கல்ல, உங்களுக்கு ஏதாவது பைத்துல் மால்லேருந்து ஏதாவது உங்களுக்கு நான் சதக்கா கொடுக்கட்டுமா? நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, என் 4 பொட்ட பிள்ளைங்களுக்கும் சூரத்துல் வாக்கியாவை கற்றுக் கொடுத்துருக்கிறேன், எனக்கு என்ன கவலைன்னு சொன்ன அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, என்னட்ட இருக்கிறது 2 ஆடை தான். ஒன்று போட்டிருக்கிறேன், இன்னொன்று நல்ல ஆடை. இது அழுக்காக்கி விட்டால் இதை தோய்த்து கொண்டு அந்த ஆடை போட்டுக்கொள்வேன். என் கணவர் சொன்ன அத்தனை அடையாளம் உண்டான மனிதர் நீங்கள் தான். நீங்கள் தான் இவரை தொலை வைக்கணும், நீங்கள் தான் இவங்களுக்கு ஜனாசா தொலை வைக்கணும். அப்பேற்பட்ட அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹுக்கு என்ன இந்த தாக்கம் எப்படி ஏற்பட்டுச்சு? ரசூலுல்லாஹ் பின்னால் உட்கார்ந்துட்டு போன அபூதர் கிஃபாரிக்கு சொன்ன வார்த்தை, அபூதரே நல்லா கேட்டுக்கங்க, இந்த துனியாவில் அதிகமாக இன்பங்களை அனுபவிக்கிறவங்க மறுமையில குறைவாகத்தான் இன்பங்களை அனுபவித்துக் கொள்வார்கள். எங்க வந்து வரலாறு இங்க ப்ராப்பர்ட்டி கூட கூட அங்க என்ன குறையுதுங்க? இன்னைக்கு அசல் மரிசாலே சதக்கா பண்ணிடுவாங்க போராட்டியும்.
என்னத்துக்கு வம்பு புறாத்தை கணக்கு வாக்கி கொடுக்கணுமே அப்படின்னா என்ன அர்த்தம்? போதுங்கிற மனம் வந்துச்சுண்டா இதுமே நமக்கு என்ன கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு போதும். என்ன இவ்வளவு சின்ன வீட்டில் இருக்கிறீங்க, என்ன இவ்வளவு சின்னோன்னு வீட்டில் இருக்கிறீங்க, ஏங்க நமக்கு இருக்கிற இடமே எவ்வளவுதாங்க, 6 அடி தான். எவ்வளவுதான் இன்பங்களை அனுபவிச்சாலும் நமக்கு மிஞ்சுறது என்னதானுங்க, 6 அடி தான். இதுக்கு மேல நமக்கு ஒண்ணுமே கிடையாது. சரி, எப்படித்தான் அதற்கு கடைசியா வாழ சொல்றீங்க எங்களைய? அல்லாஹ் தஆலா துனியா ரொம்ப அற்பமானதுன்ட்டான். இந்த பயானம் முடிக்கிற மாதிரி இல்லை, இன்னமும் ஒரு விளக்கம் இருக்கு. இதையும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா கொசுவை வச்சு உதாரணம் சொல்றான் தெரியுமா? இன்னல்லாஹ லா யஸ்தஹி அன் யضرب مثلا ما بعوضة وما فوقها. கொசு இல்ல, கொசுவை விட அற்பமான பொருளை கூட வச்சு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், உதாரணத்தை கொடுப்பான். கொசு வாழ்ற மாதிரி நம்ம என்ன செய்யணும், வாழ்ந்துக்கணுமாமா. என்னதுங்க, கொசு வாழ்ற மாதிரி வாழ்ந்துக்கணுமாமா. ஏன் அல்லாஹ் தஆலா கொசுவை வச்சு உதாரணம் சொல்லியிருக்கிறான்டா, கொசு இருக்குது பாத்தீங்களா, மழை பெய்யறப்ப நினையாதாமா. மழை பெய்யறப்ப, மழை அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய இன்பமானது, மழை பெய்யறது எவ்வளவு பெரிய இன்பமானது. நாம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்னா அந்த இன்பத்துல நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், மூழ்கி போயிடும். மழை அப்படிங்கிறது துனியாவுக்கு சமமானது, மழை அப்படிங்கிறது துனியாவுக்கு சமமானது. இன்பம் கிடைக்க 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 என்ன செய்யறோம், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு பரக்கத் செஞ்சிருக்கான், அல்லாஹ் எனக்கு ஞாபகம் செஞ்சிருக்கான்னு என்ன செஞ்சிடறோம், இன்பத்தை அனுபவிச்சிடறோம். ஆனா கொசு என்ன செய்யுதுண்டா, இந்த இன்பத்துல பாட்டிக்கிட்டோம்னா நாம என்ன செஞ்சிருவோம், அழிஞ்சிருவோம்னு சொல்லிட்டு மழையில நினையாம என்ன செய்வோமா, தப்பிச்சு போயிருமா. ரெண்டாவது கொசுவுக்கு இருக்கிற ஒரு அழகான தன்மை என்ன தெரியுமாமா, கொசுவுக்கு இருக்கிறது வயிறு புடைக்க சாப்பிட்டா கொசு செத்து போயிருக்கு. என்னங்க, வயிறு புடைக்க கொசு சாப்பிட்டுச்சுன்னா என்ன ஆயிடும், செத்து போயிடும். இது மாதிரிதான் மனுஷனுடைய வாழ்க்கை. வயிறு புடைக்க சாப்பிட்டா நம்ம என்ன செய்வோம், அழிவை நோக்கி பயணம் ஆயிடும். அதனால கொசு என்ன செய்யுமானா, அன்னன்னைக்கு எவ்வளவு தேவை அவ்வளவு மட்டும்தான் என்ன செய்யும், எடுத்துக்கும். ஆஹா பெரிய பட்டாள மாட்டி இருக்குன்னு சொல்லிட்டு முடிஞ்சிச்சுன்னா அடுத்த நிமிஷம் அதை என்ன செய்யும், செத்து போயிடும். இப்ப நாம இன்பம் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு முழுசையும் உருவனம்டா எங்க போயிருவோம், இங்க எல்லாத்தையும் உருவிட்டோம்னா அங்க என்ன இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. ஒரு ஹாஜியா இருக்கு, ரொம்ப சுகருக்கு மேல சுகரு, ஒன்றும் முடியலங்க, எத்தனை விரலை தான் எடுக்கிறதுன்னு கவலையா போய் அது டாக்டர்கிட்ட சொன்னோன்னே அவர் டாக்டரும் நம்ம ஆளு ரொம்ப இன்பமா சொன்னாராமா, சின்ன பையன்லேயே பூரா சக்கரையும் தீண்டிட்டீங்க போல தெரியுது, அதனாலதான் இப்ப அல்லாஹ் அவங்களை சக்கரையே சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டான். இந்த உதாரணம் நமக்கு இப்ப பொருந்தா இல்லையா? என்னடா ரப்ப எனக்கு ஒண்ணுமே கொடுக்கல, அதெல்லாம் மொத்தத்தையும் துனியாவில் முடிச்சாச்சு, நீ இங்கே வந்து கேட்டா என்ன செய்யறது? நானு இந்த கேள்வி அல்லாஹ் நம்மகிட்ட ரிப்பீட்ல கேட்டா நம்ம என்ன சொல்றது? ஏதாவது பதில் இருக்குதா? எப்படித்தான் வாழ்றது அப்ப அப்படின்னா, ஒரே ஒரு உதாரணம். ஒரு மனுஷர் ஒரு ஆள்கிட்ட வேலைக்கு கூலி ஆளா இருந்தார். என்ன செஞ்சாருங்க, கூலி ஆளா இருந்தார். இந்த உதாரணத்தை சொன்னா புரியும் நான் நினைக்கிறேன். கூலி ஆளா இருக்கிறார். ஒரு நாள் என்ன செஞ்சார், வேலைக்கு வரல. எஜமான் பார்த்தார், நாம ரொம்ப காசு கம்மியா கொடுக்கறதுனால வேலைக்கு இந்த ஆள் வர மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு 1 தீனார் கொடுக்குறவர் அன்னைக்கு என்ன செஞ்சாருங்க, 2 தீனார் என்ன செஞ்சாரு, கொடுத்தார். 2 தீனார் கொடுத்தார். இவர் எதுவுமே சொல்லல, எனக்கு நேற்று ஒரு தீனார் தான் கொடுக்குறவர், இன்னைக்கு என்ன 2 தீனார் கொடுக்குறேன், எதுவும் கேட்கல, பேசாம வாங்கிட்டு போயிட்டார். கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு நாள் என்ன செய்யல, வேலைக்கு வரல. இன்னொரு நாள் வேலைக்கு வரல. இப்ப எஜமான் பார்த்தாராமா, இவர் லீவ் எடுத்தா இவருக்கு 1 தீனார் சேர்த்து கொடுக்கணுங்கிற பெரிய திமிர்ல இவர் என்ன செஞ்சார், லீவ் எடுத்துக்கிட்டாரு. இன்னைக்கு 1 தீனாரை கம்மியா கொடுப்போம்னு சொல்லிட்டு பழைய மாதிரி ஒண்ணு என்ன செஞ்சார், கொடுத்தார். இவரு அதுவும் என்ன செய்யல, பேசல, போயிட்டார். எஜமானனுக்கு புரியல, என்ன 100 ரூபாய் சேர்த்து கொடுத்தப்பையும் ஏன்னு கேட்கல, 100 ரூபாய் பழைய மாதிரி கொடுத்தப்பையும் ஏன்னு கேட்கல, ஏன்கிற கவலை வந்துட்டு யதார்த்தமா கேட்டாராமா, என்னப்பா சேர்த்து கொடுத்தப்பையும் கேட்கல, குறைச்சு கொடுக்குறதையும் கேட்கல, ஏன்டப்பா? அவர் அழகா சொன்னாராமா, நான் ஃபர்ஸ்ட் ஒரு நாள் லீவ் எடுத்தேன், அப்ப நீங்க மறுநாள் எனக்கு என்ன செஞ்சீங்க, சேர்த்து 1 ரூபா கொடுத்தீங்க, சேர்த்து 1 ரூபா கொடுத்தீங்க. ஜோப்ல வாங்கி போடுறப்ப அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னேன். ஏன் தெரியுமா, அன்னைக்கு தான் நான் லீவ் எடுத்த அன்னைக்கு என் மனைவிக்கு 2வது குழந்தை என்ன செஞ்சுச்சு, பிறந்துச்சு. 2வது குழந்தை பிறந்துச்சு. சரி, பிறந்த குழந்தைக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா 1 ரூபா சேர்த்து கொடுத்துருக்குறான். நான் நன்றி செலுத்தினேன், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினேன். கொஞ்ச நாள் கழிச்சு நான் என்ன செஞ்சேன், வராம விட்டேன். நீங்க என்ன செஞ்சீங்க, 1 ரூபா குறைச்சி பழைய மாதிரி கொடுத்தீங்க. அன்னைக்கு நான் ஏன் வராம விட்டேன் தெரியுமா, என் வயதான தாய் வஃபாத்தாகி போயிட்டாங்க. வயதான தாய் வஃபாத்தாகி போயிட்டாங்க. அப்ப வீட்டுல ஒரு ஆள் என்ன ஆயிடுச்சு, குறைஞ்சிருச்சு. அல்லாஹ் தஆலா ரிஸ்கையும் குறைச்சிட்டான், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திட்டு போனேன்டாராமா. இப்ப இதுக்கு கீழே என்ன செய்தி எழுதுறாங்கண்டா, நாம எப்படி இந்த துனியாவில் வாழக்கூடாதுண்டா,
ஒரு முள் செடியில ஒரு வெள்ளை துணியை போட்டுட்டா என்னங்க, ஒரு முள் செடியில வெள்ளை துணியை போட்டுட்டா எப்படி அது சிக்கி சிதறி போய் கஷ்டப்பட்டு போகுமோ அது மாதிரி என்ன செய்யாதீங்க, நீங்க இந்த துனியாவில் மாட்டிக்கிட்டு சீரழிச்சு போகாதீங்க. நீங்க எப்படி தெரியுமா வாழணும், ஒரு தண்டியில் இருக்கிற தாமரை மாதிரி வாழுங்க. பட்டும் படாம என்னங்க, பட்டும் படாம ஒட்டியும் ஒட்டாம என்ன செய்யுங்க, நீங்க வாழ்ந்தோம்டா இந்த துனியா நமக்கு மரியாதையா நடந்துக்கும். என்னதுங்க, என்னங்க, இந்த துனியா நமக்கு மரியாதையா நடந்துக்கும். ரொம்ப போய் வளவள குளவளம் கொலைய ஆரம்பிச்சோம்டா துனியா நம்மளைய மேலே ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருக்கும். நம்ம சொல்றோம்ல, டே சொந்தக்காரங்கிட்ட பார்த்து நடந்துக்க, ஒதுங்கேறி ரொம்ப போட்டு ஒட்டனே என்ன செய்யும், எல்லாம் நம்மளை ஏலாத்தமா போயிடுவான் அப்படின்னு என்ன செய்யறோம். நம்ம இன்னைக்கு யதார்த்தமா பொய் உதாரணத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அசல் உதாரணம் என்ன தெரியுமா, அந்த அதுக்கு உண்டான அசல் உதாரணமே துனியா தான். ரொம்ப போய் துனியாவில் இன்பத்தை மூழ்கி போய் அனுபவிக்க ஆரம்பிச்சோம்டா துனியா நம்மளை என்ன செய்யுங்க, மொத்தமா ஆளை க்ளோஸ் பண்ணாம நம்மளை விடாது. இதைத்தான் அல்லாஹ் தஆலா ஒத்த வரியில சொல்றான், குல் மதாஉ துன்யா கலீல். நாயகமே அந்த மனிதர்களுக்கு சொல்லுங்க, போர்க்களத்துக்கு கூட்டா போர்க்களத்துக்கு வராம பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு சொல்லுங்க துனியா அப்படிங்கிறது அற்பமானது. வல் ஆகிரத்து கைருல் லிமன் இத்தகா, மறுமை நாள் தான் சிறந்தது, அதுதான் தக்குவா உடையவர்களுக்கு சிறந்தது. இதுதான் ஒரு உதாரணம், இதுதான் ஒரு செய்தி. ரெண்டாவது அல்லாஹ் தஆலா சொன்னா அதை தெரிஞ்சுக்கணும். இதுதான் அசல் பாடமே. என்னங்க, என்னங்க சேர்த்து அசலுக்கே இவ்வளோ, அசல் இல்லாததுக்கு எவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கீங்களான்னு கேட்டுற வேணாம். என்னங்க, என்ன அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒன்று உதாரணத்தை சொல்லிட்டேன் துனியா அப்படிங்கிறது மட்டும். உங்களுக்கு ஒன்று செய்தி தெரியுமா, நீங்க போர்க்களத்துக்கு போருக்கு வராம வீட்டில் இருந்துக்கிட்டா மட்டும் உங்களுக்கு என்ன மவுத்து வராமையா போகுது? என்னமோ போர்க்களத்துக்கு போருக்கு போனா அடிபட்டு செத்து போய் வஃபாத்தாகி போயிருவீங்க நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இனிமேல் துனியாவை அனுபவிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க. ஏன் போர்க்களத்துக்கு வராம வீட்டிலே இருந்தா உங்களுக்கு என்ன மவுத் வராமையே போயிட போகுது? அல்லாஹ் தஆலா அதுக்கு எப்படி உதாரணத்தை சொல்றான் தெரியுமா, மிக பிரம்மாண்டமான பாதுகாப்புக்கு உண்டான கோட்டையில நீங்க உள்ளுக்குள்ள இருந்தாலும் உங்களுக்கு என்ன வரும், மவுத்து வரும். போய் மவுத்து வராம யாருக்கும் கிடையாது. அது அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றான்டா, ஐனமா தக்கூனு யுத்ரிக்குமுல் மௌத்து வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. ஃபீ புரூஜின் முஷய்யதா, கோட்டைனா சாதாரணமான கோட்டை கிடையாது, பிரம்மாண்டமான கோட்டை. அந்த பிரம்மாண்டமான கோட்டையில பாதுகாப்பா உள்ள உட்கார்ந்து இருக்கிறீங்க. என்னங்க, கருப்பு படை, யானைப்படை, புலிப்படை, என்னென்ன படையெல்லாம் இருக்குதோ எல்லா படை எங்க நிக்குது, எங்க நிக்குது, வெளியே நிக்குது. அவரை பார்க்கணும்னா நீங்க 7 படையை தாண்டி தான் உள்ள போகணும் அப்படின்னு வெளியே இருக்கிறவங்க பேசிக்குவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள போகிற இஸ்ராயலுக்கு இதெல்லாம் என்ன கிடையாதுங்க, எந்த தடையும் கிடையாது. அதுதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபீ புரூஜி முஷய்யதா, பிரம்மாண்டமான கோட்டையில இருந்தாலும் உங்களுக்கு என்ன வரும், மவுத் வந்தே தான். இப்ப அல்லாஹ் தஆலா எங்க முடிக்கிறான்டா, ஒண்ணு ஃபர்ஸ்ட் இந்த காரை பிடிச்சி திருவனா உங்கள்கிட்ட துனியாவில் இன்பம் இல்லைன்னா, அப்புறம் இந்த காரை பிடிச்சி திருவனா அல்லாஹ் தஆலா உங்களுக்கு எங்க இருந்தாலும் என்ன செய்யும், மவுத் வரும்டா. இப்போ இதுக்கப்புறம் நம்ம இப்போ எப்படி தான் வாழ்றது அப்படின்டா, அந்த எஜமானன்ட்ட அந்த அடிமை எப்படி இருந்தாரோ அப்படித்தான் இருக்கணும். குறைவு வந்தாலும் ஏதோ நமக்கு குறைவு ஓகே, எது அதிகமா வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ். தலகால் தெரியாம ஆடி பாடி குதிக்கிறதுங்கிறது எதுக்கு சாத்தியம் இல்லை, நமக்கு சாத்தியம் இல்லை. யாருக்குங்க, மூமினாக இருக்கிற மனிதர்களுக்கு, முத்தகீன்களாக இருக்கிறவர்களுக்கு என்ன கிடையாதுங்க, சாத்தியம் இல்லைங்கிறது தான் இந்த ஆயத்தை நமக்கு பதிவு செய்கிற விஷயம். போர்க்களத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்குற விளக்கங்க இது. என்னங்க, இப்ப சொல்லுங்க, இந்த ஆயத்தை 1400 வருஷத்துக்கு முன்னால இறங்குச்சா இன்னைக்கு இறங்குச்சா அப்படின்னா இன்னைக்கு இறங்கிதான் இதை தான் இப்ப நம்ம கேட்டுட்டு வந்த மாதிரி இருக்குது இந்த ஆயத்து. அவ்வளவு செய்திகள் என்ன செய்யறாங்க அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை சொல்லிட்டாங்க. இப்ப சூரத்துன் நிசாவினுடைய 77வது வசனத்துல அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை சொல்லிட்டு 78வது வசனத்தினுடைய முதல் வரியில தான் இந்த 2வது விளக்கத்தை சொல்றான். ஐனமா தக்கூனு யுத்ரிக்குமுல் மௌத்து வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா, மிக பிரம்மாண்டமான கோட்டையில இருந்தாலும் உங்களுக்கு என்ன வரும், மவுத் வந்தே தான் இருக்கும். உங்களுக்கு மவுத் வராம என்ன செய்யாது, இருக்கவே இருக்காது. இந்த துனியாவுல மவுத்தே ஆகாம இருந்தவங்க யாராச்சும் இருக்காங்களா? என்னங்க, வருவார் இந்த துனியாவில் மௌத்தே ஆக. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் மௌத் வந்தது கிடையாது, ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மௌத் வரல. செய்தி தெரியும் இல்ல, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் இப்ப எங்க இருக்காங்க, 4வது வானத்துல இருக்காங்க. எங்க இருக்கிறாங்க,
4வது வானத்தில் இருக்கிறாங்க. அசல் அவங்களுக்கு கூட அந்த விளக்கத்தை என்னங்கிறத சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ மௌத்து அப்படிங்கிறது எங்கே இருந்தாலும் என்ன வரும்? மௌத்து வரும். இதை மௌத்தை விளங்குறதுக்கு ஒரு உதாரணத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு மனுஷனுக்கு 2 விஷயம் எங்கே இருந்தாலும் நடக்கும். எங்கங்க? ஒன்று ரிஸ்க். என்னதுங்க? ஆமாம், ஆக பஞ்சத்தில் எங்கே ஒரு மூலையில் இருந்தாலும் நமக்குன்னு உண்டான ரிஸ்க்குனா என்ன வந்துடும்? விழுந்துடும். இங்கிருந்து உளுந்தூர்பேட்டைக்கு போகிறாரு. இங்கிருந்து என்ன செய்யறாரு? உளுந்தூர்பேட்டைக்கு போறாரு. என்ன செய்யறாரு? உளுந்தூர்பேட்டைக்கு முன்னால என்ன செய்யறாரு? விழுப்புரத்துல இருந்து ஒரு கடையில் டீயும் வடையும் என்ன செய்யறாரு? சாப்பிட்றாரு. இப்படிலாம் நான் சாப்பிட்றப்ப என்ன நினைப்பேன் தெரியுமா? நான் ஹக்காக நினைக்கிறது, இந்த ரிஜிக்கு எனக்கு இருக்குது, ரப்ப எனக்கு கொண்டு நீங்க நிப்பாட்டி. இதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே இல்லை. இங்கிருந்து நீங்க அப்துல் காதர் வீட்டுக்கு போய் சாப்பிடுறீங்க. அல்ஹம்துலில்லாஹ், அப்துல் காதர் எனக்கு சாப்பாடு கொடுத்துருக்கிறாரு. நம்ம நினைக்கிறது ஒண்ணு, ஃபர்ஸ்ட் சுக்ரியா அவருக்கு தான். 2வது நம்ம நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த ரசீனு நூர் முகமது வர்றதுங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா அப்துல் காதர் வீட்டுக்கு ரிஜிக் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. எப்பா, அவருக்கு உண்டான ரிஜிக்கை உனக்கு நான் கொடுக்குறேன், நீ அவருக்கு சாப்பாடு கொடு. புரியுதுங்களா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 2 விஷயம் ஒரு மனுஷனுக்கு தடையே இல்லாம வந்து சேரும். 1 ரிஜிக்கு, 2வது மௌத். 2வது மௌத். இப்ப மௌத்தை சந்திக்காதவங்க இந்த துனியாவில யாருமே கிடையாது. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் மாவுல் ஹயாத் அப்படிங்கிற தண்ணி என்ன செஞ்சிருக்கிறாங்க? குடிச்சிருக்கிறாங்க. இது அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு நியமத். அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு கொடுத்திருக்கிற நியமத். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் யாருன்னு தெரியுமில்லங்க? என்னங்க? ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் யாருன்னு நமக்கு தெரியுமில்லங்க? யாருங்க அவங்க? ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் வலியா நபியா அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் ஊர்ஜிதப்படுத்தப்படலை. ஆனால் மிகப்பெரிய ஞானி, மிகப்பெரிய ஞானி. அவங்க எப்போ பிறந்தாங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான எதவிதமான ஹிஸ்டரியும் இன்றைய வரைக்கும் ஹதீஸ்ல கிடைக்கப்படலை. ஆனால் எங்கெங்கெல்லாம் விளக்கம் இல்லாமல் இருக்காங்களோ அல்லாஹ் தஆலா ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை என்ன செய்வான்? மனித தோற்றத்தை அனுப்பிச்சு வைப்பான். என்ன செய்வான்? மனித தோற்றம். அதுக்கு விளக்கத்துக்கு போனோன்னா இன்னும் 3 மணி நேரம் என்ன செய்யலாம், பேசலாம். சரி, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் எப்படி 4வது வானத்துக்கு போனாங்க தெரியுமா? இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்கிட்ட துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ், ஒவ்வொரு மனுஷனுக்கும் மௌத் எப்படி வருது? மௌத் எப்படி வருது? ஒரு நாள் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா அனுப்பிச்சு வச்சா, இத்ரீஸ் ரொம்ப சந்தேகத்தில் இருக்கிறாரு, போய் அவருக்கு கொஞ்சம் விளக்கத்தை கொடுத்துருவாங்க. இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க மனித தோற்றத்தில். நான் தான் இஸ்ராயில உங்களை சந்திக்கிறதுக்காண்டி வந்திருக்கிறேன், அல்லாஹ் உங்கள்கிட்ட போயிட்டு வர சொல்லுங்க. உங்களுக்கு கேள்வி கணக்கு கேட்க வேண்டியது இருக்குது. எப்படி இத்தனை மக்களை ஒரே நேரத்தில் வஃபாத்தாக்குறீங்க? எப்படி இத்தனை மக்களை ஒரே நேரத்தில் வஃபாத்தாக்குறீங்க? இங்க ஊர்ல ஒருத்தர் வஃபாத்தாகிறார், அங்க ஊர்ல ஒருத்தர் வஃபாத்தாகிறார், அங்க ஒரு வஃபாத்தாகிறார், இங்க ஒருத்தர். எப்படி அழகா சொன்னாங்களாமா இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம். அரிசி படைக்கிறீங்கல்ல, அரிசியில் இருக்கிற குப்பை என்ன செய்வீங்க? எடுத்து போகிறீங்கல்ல, எப்படி கஷ்டப்பட்டு எடுத்து போடுவீங்க? தூக்கி தூக்கி என்ன செய்வீங்க? நீங்க போடுவீங்களா இல்லையா? அந்த கழிவு என்ன செய்வீங்க? தூக்கி தூக்கி போடுவீங்களா? அது மாதிரி என்ன செய்வேன் நான்? மனிதர்களோட ரூஹு வாங்கி என்ன செய்வேன்? போடுவேன். இது அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கிற ஞாபகத்து. சரி, ஒரு தடவை நான் மௌத்தாயி ஹயாத்தாகணும். என்ன கேட்டாங்க இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம்? நான் மௌத்தாயி ஹயாத்தாகணும். இத்ரீஸ் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இது ரொம்ப கஷ்டமான துவா, இதை நீங்க அல்லாஹ்ட்ட வைக்காதீங்க. இல்ல, நான் மௌத்தாகிறவங்க எப்படிங்கிறத நான் தெரிஞ்சு வச்சுக்கணும். இல்லை, நான் என்ன செய்யணும்? தெரிஞ்சு வச்சுக்கணுமா இல்லையா? ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய துவா, அந்த துவா அல்லாஹ் தஆலா கபூல் ஆக்குறான். ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க? அங்க மௌத்தாயி ஹயாத்தாகிறாங்க. என்னங்க, ஒரு நிமிஷம் மௌத்தாயி என்ன செய்றாங்க? ஹயாத்தாகிறாங்க. மௌத்தாயி ஹயாத்தாகிறப்ப ஹயாத்தான உடனே இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களாமா, இதை நீங்க எப்படி உணர்ந்துக்கிட்டீங்க? எப்படி நீங்க உணர்ந்தீங்க? மௌத்து ஹயாத்து, மௌத்து, திரும்பவும் ஹயாத், எப்படி உணர்ந்தீங்க? அப்பதான் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உயிரோடு ஒரு ஆடை தோலை உரிச்சோம்னா அந்த ஆடு எவ்வளவு வேதனைப்படுமோ அந்த வேதனையை நான் உணர்ந்தேன்னு சொன்னாங்களாமா. யாருங்க? இத்ரீஸ். இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? சொர்க்கத்தை சுத்தி பார்க்கணும். யார்கிட்ட கேட்கறாங்க? அல்லாஹ்கிட்ட கேட்கறாங்க. அல்லாஹ் தஆலா என்ன செய்யறாங்க? கூட்டிட்டு போகிறான். போனவங்க என்ன செஞ்சாங்க? எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க? சுத்தி பார்த்துறாங்க. வரலாறு சுருக்கமா சொல்றேன். சுத்தி பார்த்துறாங்க. சுத்தி பார்த்தவங்க என்ன செஞ்சாங்க? சுத்தி பார்த்துட்டு என்ன செஞ்சாங்க? வெளியே வந்துட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாரு? வெளியே கூட்டு வந்துட்டார். கூட்டு வந்தோடனே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இல்ல, செருப்பை உள்ளே விட்டுட்டு வந்துட்டேன். செருப்பை உள்ளே விட்டுட்டு வந்துட்டேன், நான் செருப்பை போட்டு வந்துடுறேன்.
அப்படி செருப்பு உள்ள போட போனவர் அல்லாட்ட கேட்டாரு, உங்க வீட்டுக்கு வந்தவரை திருப்ப வெளியே அனுப்புறேடா ரப்பே, இது உனக்கே நியாயமாடா ரப்பேன்னு அல்லாட்ட கேட்டவொடனே அல்லாஹ் சிரிச்சுட்டு சொன்னானாம, இத்ரீஸை நீங்க இங்கே இருந்துக்கங்கன்ட்டானா. மேல போனவர் இங்க எங்கதான் இருக்கிறாரு. இது அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஞாபகம். என்னதுங்க இது? அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஞாபகம். இது என்னத்தினால கிடைச்சது தெரியுமா? இது அல்லாஹ்வின் மீது உண்டான அன்பால கிடைச்சது. அப்ப எதுக்கு சொல்ல வரேன்னா, மௌத்தே சந்திக்காதவர்கள்ல இவங்க ஒருத்தவங்க. ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் இவங்க எங்க இருக்கிறாங்க? 4வது வானத்தில் இருக்கிறாங்க. மெஹராஜுக்கு போகிற போது பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? இவங்களை பார்த்தாங்க. அப்ப அதனுடைய வரலாற்று செய்தி வேற. இப்ப மனுஷனுக்கு எங்க இருந்தால் என்ன வருங்க? மௌத்து வரும். இது நமக்கு கேரண்டி. கஃன் துணி ரெடியா இருக்குது. நாளைக்கு ஈது பெருநாளைக்கு என்ன சட்டை போடுவோங்கிறது உறுதி கிடையாது. நாளைக்கு என்ன ட்ரெஸ் போடுவோங்கிறது நமக்கு உறுதி கிடையாது. பச்சையா, சகப்பா, கருப்பா, எது நமக்கு. ஆனா கஃன் துணி என்ன போடுவோங்கிறது உறுதியா இருக்குதுங்க. ஆமா, கஃன் துணி ரெடியா இருக்குது. குளிப்பாட்டுறதுக்கு ஆள் ரெடியா இருக்கிறாங்க. அடிக்கடி விடுறதுக்கு ஆள் ரெடியா இருக்குது. கபூர்ல வைக்கிறதுக்கு ஆள் ரெடியா இருக்குது. கபூர் குழியும் ரெடியா இருக்குது. தொலை வைக்கிறதுக்கு இமாமும் ரெடியா இருக்கிறாங்க. ஆனா எல்லாம் ரெடியா இருக்குது. ஆனா எதுவுமே ரெடியா இல்லாதவராட்ட நம்ம உலாத்திரம். பார்த்தீங்களா? இதுதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், எப்பா இது அற்பமானதுப்பா, இந்த மாதிரிலாம் நீங்க என்ன செய்யாதீங்க, நீங்க வாழாதீங்கன்னு என்ன செய்யற அல்லாஹ் தஆலா சொல்லிக்கணும். போர்க்களத்துக்கு போகாத மனிதர்களுக்கு சொல்லப்படுகிற உதாரண செய்தி. அப்ப இது விஷயத்துல இந்த துனியாவில் மாட்டிக்காம வளையல விழுந்துடாம அல்லாஹ் தஆலாட்ட என்ன செய்யணுங்க? அனுதினமும் பாதுகாப்பு தேடுறது என்னதுங்க? கடமை. அல்லாஹ் தஆலா அப்பேற்பட்ட ஒரு நல்ல சீதேவியாக வாழ்வதற்கு உண்டான தௌஃபீக் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தாவா பிஹக்கி சய்யிதினா வாலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 7:45 கப்பா ஒரே ஒரு செய்தி சொல்லிடலாம். அடையாளங்கள். கியாமத் நாளுடைய முதல் அடையாளம் எதுங்க? ரசூலுல்லாஹினுடைய பிறப்பு. ரசூலுல்லாஹ் எப்ப பிறந்துட்டாங்களோ அப்பவே என்ன வந்துருச்சு? உலகம் அழிவதற்குண்டான கவுண்டவுன் என்ன செஞ்சிருச்சு? ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2வது அடையாளத்துல 6 அடையாளத்தை சொல்றாங்க. 2வது அடையாளத்துக்குள்ள 6 அடையாளத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒண்ணு என்ன சொல்லுவாங்க? அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, நான் தபூக் போர்க்களத்துல ரசூலுல்லாஹ் கூட இருந்தேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? ஒரு தோளினால் ஆன ஒரு கூடாரத்துக்குள்ள உட்கார்ந்துருந்தாங்க. இந்தாமே அவுஃப் இப்னு மாலிக்கே வா, சித்தன் பைன எதை சாஆ, கியாமத் நாள் வர்றதுக்கு உண்டான 6 அடையாளத்தை சொல்றேன், நல்லா விரல் விட்டு எண்ணிக்கைன்றாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன? ஃபர்ஸ்ட் என்னுடைய மௌத்து ஒரு அடையாளம். என்னதுங்க? ரசூலுடைய பிறப்பு எப்படி ஒரு அடையாளமோ ரசூலுடைய மௌத்து என்னதுங்க? ஒரு அடையாளம். 2வது பைத்துல் முகத்தஸ் என்ன செய்யப்படும்? நம் கைக்கு என்ன செய்யப்படும்? வெற்றி கொள்ளப்படும். என்னதுங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் என்ன செய்யப்படுது? இந்த பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படும். இப்போ நம்ம கையில் இல்லை, ஆனால் அசல் என்ன செய்யாதுங்க? நம்ம கைக்கு என்னது வந்தது. 2வது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? சொல்லி காண்பிச்சாங்க, உங்களுக்கு ஒரு நோய் ஒன்று வரும். உங்களுக்கு நோய் ஒன்று வரும். கொத்து கொத்தாக நீங்கள் என்ன செய்வீர்கள்? நீங்கள் மௌத்தாக போய்வீர்கள். இந்த நோய் எப்போ வந்துச்சுன்னா, சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் இந்த நோய் வந்துச்சு. ஒரே நாளில் இல்லை, 3 நாளில் 70,000 சஹாபாக்கள் வஃபாத்தாகி போனாங்க. அப்பேற்பட்ட ஒரு கால்ற நோய் என்ன செஞ்சுச்சு? வந்துச்சு. அப்பதான் உமர் ரலியல்லாஹு தஆலா சட்டம் போட்டாங்க. இன்னைக்கு குர்ஆனால போட்டிருக்க சட்டம், இது யார் போட்ட சட்டம் தெரியுமா? உமர் ரலியல்லாஹு தஆலா போட்ட சட்டம். இது ரசூல் சொல்லி கொடுத்த சட்டம். எங்க ஒரு இடத்துல நோய் வந்துருச்சோ அங்க 2 விஷயத்தை கடைபிடிக்கணும். ஒண்ணு, இந்த ஊர்ல இருந்து யாரும் வெளியே போக கூடாது, வெளியூர்ல இருந்து யாரும் உள்ள வரக்கூடாது. இது இன்னைக்கு போட்டாங்க இல்ல, இது யார் போட்ட சட்டம்? ரசூலுல்லாஹ் போட்டு கொடுத்த சட்டம், உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னது. அடுத்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி கொடுத்தாங்க? அடையாளத்துல ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நிறைய சம்பாதிப்பீங்க, சம்பாரிச்சுக்கிட்டே இருப்பீங்க, ஆனா உங்க வாழ்க்கையில நிம்மதியே வராது. நிம்மதியே வராது. இன்னைக்கு இருக்குதா இல்லையா? இது 4வது. 5வது அடையாளத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள் அரபு தேசத்துக்குள்ள ஒரு குழப்பம் ஒன்று வரும். அரபு தேசத்துல ஒரு குழப்பம் ஒன்று வரும். அந்த குழப்பம் அரபு தேசத்தினுடைய வீட்டிலுடைய எல்லா வீட்டுக்கும் இந்த குழப்பம் வரும். அப்பேற்பட்ட ஒரு குழப்பத்துக்குள்ள நீங்க மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. அது ஒரு அடையாளம் தான். என்ன அடையாளம் தெரியுமா? உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்தில் ஏற்பட்ட ஒரு குழப்பம். என்னதுங்க? உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்தில் ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டுச்சு. அந்த குழப்பம் அன்னைக்கு இருக்கிற அரபு தேசத்திலேயே ஒரு பெரிய குழப்பமா இருந்துச்சு. இது ஒரு அடையாளம். அடுத்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த கடைசி காலத்தினோட ஒரு அடையாளம் என்னன்னா, ரோமானியர்களுக்கும் அரபுகளுக்கும் மத்தியில ஒரு ஒப்பந்தம் ஒன்று நடக்கும். இந்த அடையாளம் இன்ன வரைக்கும் நடக்கல, இனிமேல் தான் நடக்க போகுது. ரோமானியர்களுக்கும் அரபுகளுக்கும் மத்தியில ஒரு ஒப்பந்தம் ஒன்று நடக்கும்.
அந்த ஒப்பந்தத்தை ரோமானியர்கள் முறிச்சிருவாங்க. அந்த ஒப்பந்தத்தை ரோமானியர்கள் முறிச்சிட்டு என்ன செய்வாங்கண்டா, அரபுகளுக்கு எதிராக போர் செய்ய வருவாங்க. அரபுகளுக்கு எதிராக போர் செய்ய வருவாங்க. வர்றவங்க எப்படின்னா 70 கொடிகளை சுமந்துட்டு வருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னதுங்க, 70 விதமான கொடிகளை என்ன செய்வாங்க, சுமந்துக்கிட்டு வருவாங்க. போர் செய்ய வர்றவங்க ஒவ்வொரு 70 கொடிகளுக்கு மத்தியிலையும் 12,000 மனிதர்கள் கீழே இருப்பாங்க. என்னதுங்க, 12,000 மனிதர்கள் என்ன செய்வாங்க, ஒவ்வொரு கொடிகளுக்கு கீழேயும் இருப்பாங்க. சுருக்க சொல்றதா இருந்தா, அன்றைக்கு இருக்கிற தினத்துல உலகமே போர்க்களத்தை போல என்ன செய்யும், இருக்கும். உலகமே போர்க்களத்திற்குண்டான ஒரு நிலைமையாக இருக்கும். இந்த ஒரு அடையாளம் பின்னால் என்ன செய்யப்படுதுங்க, நடக்க போகுது. அதுக்கப்புறம் தான் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. அந்த போர்லாம் என்ன செய்ய போகுது, நடக்க போகுது. மேல சொன்ன 5 அடையாளம் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ 6வது ஒரு அடையாளம் இனிமேல் தான் என்ன செய்ய நடக்க போகுது. இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2வது அடையாளத்துக்குள்ள 6 அடையாளத்தை என்ன செய்யறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, சொல்லி காண்பிக்கிறாங்க. சொல்லப்படுவதனுடைய நோக்கம் இதை விட்டு என்ன செய்ய, நம்ம தவிர்த்து இருக்கணும். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் கபூல் செய்தருள்வானாக. லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ரு யா ரப்பி யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்மாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு ஓதி கொடுத்த உஸ்தாத்மாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. எந்த நோக்கத்திற்காக வாரம் ஒரு முறை நாங்கள் இங்கே ஒன்று கூடுகிறோம், அந்த நோக்கத்தை எங்களுக்கு நீ பரிபூர்ணமாக ஆக்கி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், துனியாவை விட்டு ஒதுங்கி வாழ்வதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. அதனுடைய ஆசா பாசங்கள் மோகங்களையும் இன்பத்திலையும் அனுபவித்து எங்களை நாங்களே அழித்து கொள்ளாமல் இருப்பதற்கு நீயே எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. மறுமையினுடைய இன்பமே எங்களுக்கு பெரிது என்று நாங்கள் இந்த துனியாவிலே வாழ்வதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. துனியாவிலே மாட்டிக்கொள்ளாமல் துனியாவை நாங்கள் கட்டி போடுவதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக்கை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் மரணிக்கிற போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற திருக்கலிமாவை சொன்னவாறே மரணிப்பதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம் அலா கைரி கல்கிஹி சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும்.